ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜின்னுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஆங்க்ரி ஏசிபி மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஆங்க்ரி ஏசிபி ஜின்னோப்பா அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே செம்ம ஃபோர்ஸாக உள்ளே போகிறாரு. ஏய், யாரில்ல நீ பாட்டுக்கு திறந்த வீட்டில் ஏதோ வர மாதிரி வர அப்படின்ட்டு அப்படியே எதிர்த்து வந்து தடுக்கிறவங்கள ஒரு முறை தான் அப்படியே பயந்து போகிறாங்க. ஏசிபி ஜின் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இந்த வீடை ரைட் பண்ணுறதுக்கு ஆர்டரோட தான் வந்திருக்கேன். இதோ ஆர்டர், படித்து பார்க்க தெரியுமா? படிக்க தரலன்னா ஓரமாக உட்காந்து எழுத்து கூட்டி படித்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு உங்கள்கிட்ட விளக்கம் கொடுக்குற அளவுக்குலாம் டைம் இல்லை. இன்னும் என்ன பார்த்துட்ருக்கீங்க? சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் போய் அப்படியே வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்க. யாரில் அது திறண்ட வீட்டுக்குள்ளே எவனோ வந்துட்டான். என்னல என்ற வீட்டுக்குள்ளே வந்து நீ தேடுற, என்னத்தை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அப்படியே சின்ன நிறுத்த. நீங்கள் தானே மிஸ்டர் மாணிக்கம் அப்படிங்க. ஒன்று விட்டா வாய் கோணிக்கும், ஓரமாக போய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ, இங்கே பார், சர்ச் வாரண்டா படிக்க தெரிஞ்சால் படித்து பாருங்கள். நான் போலீஸ், இதுக்கு மேலே சும்மா சொல்ல முடியாது. நான் இங்கே செக் பண்ணி ஆகுவேன். இங்கே கஞ்சா, ட்ரக்ஸ், அபீன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதாகும் நான் கேள்விப்பட்டேன். அதனால் இன்னும் ஏன் என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கீங்க? சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகடன் மேலே ஏற. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 2 பேர் வந்திருக்க. அவங்க 2 பேர்த்தையும் புளிர்னு விடுறாரு. இதை கேட்கறதுக்கால நான் உங்களை பெற்று வளர்த்து வச்சுருக்கேன். அவனை பிடிக்க சொன்னால் என்கிட்ட வந்து என்ன நடக்குதுன்னு கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா? எவனுக்கோ எம்புட்டோ காசு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த போலீஸ்காரன் எப்படில உள்ளே வந்தான்? ஃபோனை போடல. நம்ம கிட்ட எவன்லாம் லஞ்சம் வாங்கினாலும் அவனுக்கெல்லாம் ஃபோனை போட்டு கேளுல எப்படி இந்த போலீஸ்காரன் உள்ளே வந்தான்னு. ஷோ, ஏதாவது மாட்டுச்சு அவ்வளோதான். பயப்படாதீங்க, இங்கே எதுவும் இல்லை. அந்த ஆளால் இப்போ இதுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல வேலை, ஏதோ நைட்டோட நைட்டாக நம்ம இங்கேருந்து எதையும் பண்ணக்கூடாதுன்னு வீடு மாத்திரம் நல்லதாக போச்சு. சத்தம் போடாதீங்க, இப்போ காதில் விழுந்துச்சுன்னா வந்துட போகிறான். எனக்கு என்ன நடக்குது? நம்ம வீட்டுக்குள்ளே யார் யாரோ வராங்க. அந்த பின்கட்டுக்குள்ளெல்லாம் ஆள் பொழுதுட்ருக்காங்க. யார் இவனுங்க? காக்கி யூனிஃபார்மில் இருக்காங்க. பார்த்தா போலீஸ்காரவோ மாதிரி இருக்குதே. மாதிரிலாம் இல்லடி, போலீஸ்காரங்களே தான். எதை? என் புருஷன் சிங்கம் அவர் கோட்டைக்குள்ளேயே வந்துட்டாங்களா? கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? இவன் புதுசாக வந்திருக்கான், அதான் ஆடிட்டுருக்கான், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிற்கிறாங்க. இங்கே மேலே கடகடன்னு வந்தவரோ அப்படியே ஒரு ரூம்குள்ளே வந்து கதவை டமாலும் திறந்துட்டு உள்ளார. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்து குளிக்க போயிருப்பீங்க. ஸோ குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஆஃப் சாரி கட்டிட்டு தான் வரீங்க. ஸோ சரியாக கட்டல, அதெல்லாம் பின் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ப்ளவுஸும் பாவாடையும் கட்டிட்டு ஜஸ்ட்டு மேலே ஷாலை போட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு கட்டலான்ட்டு கதவை லாக் பண்ண வர கரெக்டாக ஜின்னும் அதே கதவை திறக்கிறதுக்கு அப்படியே அவர் உங்கள் மேலே விழுக. நீங்கள் அப்படியே அப்படின்னு கத்த போகிறீங்க. ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே பார்க்குறாரு. கத்துறவங்க வாய் டக்குன்னு வாயை அப்படியே கை வச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை கண்ணிமிக்காமல் யார் அப்படின்னு பயத்தோடு பார்த்துட்டு இருக்க. அவரும் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு, இன்ச் பை இன்ச். அப்படியே குளிச்சுட்டு தலையை அந்த கொண்டை போட்டுட்டு தண்ணி சட்டை நெத்திவிலேருந்து அப்படியே தண்ணி வழிஞ்சு கழுத்து வழியாக அப்படியே ப்ளவுஸ்குள்ளே போக அதை பார்க்கும்போதே அவருக்கு டெம்ட் ஆகுது. அப்படியே ஏச்சு முழுங்கி உங்களே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ப்ளவுஸோடு அப்படியே நின்றுட்டு அவர் முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் சுயநினைவு வந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் அவரை தள்ளிட்டு ஆன்னு கத்த போகிறீங்க. அவரோ ஏய் அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து உங்களை அப்படியே கிஸ் பண்ண கொஞ்ச நேரம் அந்த கிஸ் அப்படியே நீழுது. நீங்களும் பயந்து போயிருக்கா. கண்ணெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. கண்ணில் லைட்டாக டியர்ஸே வருது. அது வரைக்கும் அவர் விடவே இல்லை. கிஸ் பண்ணுறாரு, அப்படியே டீப் கிஸ். உங்களை விடவே கூடாது, இதுக்கப்புறம் கிடைக்காதுங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆழமான கிஸ். ரொம்ப நேரம் கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணி நீங்கள் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு பார்க்க அப்படியே ஜின்னோ போவோம். அவர் லிப்ஸ் அப்படியே தொடச்சிட்டே நைஸ் கிஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுகியோடு அவரை பார்க்க அவரும் உங்களை மேலேருந்து கிளறி பார்த்துட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்களோ அப்படியே வந்து யார் இவர், எதுக்கு இப்படி பண்ணார்? ஐயோ, இது மட்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என்னை வெட்டி போலி போட்டுருவாங்களே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அப்படியே கதவை லாக் பண்ணிட்டு நீங்கள் பயத்தோடையே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க. இங்கே ஜின்னோ வீடு ஃபுல்லாக தேடிட்டு ஓ ஷிட் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன், இப்போ எதுவும் கிடைக்கல, அதுக்காக இவனுங்க மாட்டாமல் எடுத்துட மாட்டானுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க ஆளுங்களாம் கூட்டுற. என்ன ஸ்கார அவங்கள ரொம்ப வேகமாக உள்ளே போட்டிங்க, பூட்ஸ் காலெல்லாம் அப்படியே கிச்சனுக்கெல்லாம் போனியல, எதுவும் கிடச்சிச்சா என்ன அப்படின்ட்டு அப்படியே அவங்க கேட்க, அவங்க சித்தி தான் அவங்க கேட்க அப்படியே அவர் பார்க்குறாரு. செம்ம கடுப்பாகுது அவங்கள பார்க்கும்போதே ஒரு கோவம் வருது. கையை அப்படியே மூடிக்கிட்டு
இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல. பட் கூடிய சீக்கிரம் உங்களை பற்றின எல்லாமே கிடைக்கும். அப்போது கூண்டோட உள்ளே போய் உட்காந்து களி திங்கிறதுக்கு ரெடியாக இருங்க குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் நடக்க மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அவர் திரும்பி பார்க்க ஜர்க்காக்குது. யார் வேறு இங்கே எதுக்கு வந்தார்? ஐயோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆத்தி கோவக்காராக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இவனுக்கு எவ்வளோ தைரியம், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். ஆமாப்பா, இவனை எப்படியே விடக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இன்றைக்கி முடிச்சிடலாம். இருடா, உடனே நம்ம எடுத்தோம் கௌத்தம் எதுவும் பண்ண முடியாது. இவர் பெரிய இடமா, அதனால் சீக்கிரம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேரம் பார்த்து முடிச்சு விட்றலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கீழே. ஸோ நீங்கள் ஒரு பீதியிலே தான் இருக்கீங்க. ஸ்கூலுன்னு போனது 5th or 6th தான், அவ்வளோதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க படிக்கவும் விடலை. இப்போ உங்களுக்கு 18 வயசு ஆகுது. ஏஜ் அட்டன் பண்ணுற வரையும் தான் படிச்சிருப்பீங்களே. அதுவே பெரிய விஷயம். அழுது அடம் பிடிச்சி அடி வாங்கிலாம் போனது நீங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே மேல் டாமினேட் தான். அப்பா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடக்கணும். அண்ணனுங்களும் அதுக்கு மேலே. ஸோ யாருமே வந்துட்டு உங்களை பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணிப்பார். அதாவது அவங்க சித்தியை கிடையாது, சொல்ல போனால் உங்களுக்கு பெரியம்மா தான் வரணும். அவங்களாம் கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருக்கும் போது தான் உங்கள் அம்மாவை சொத்துக்காக அவர் கல்யாணம் பண்ணியிருந்துப்பார். ஸோ அதனால் நீங்கள் ஒரே பொண்ணு தான். உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்களை இவங்க வளர்க்குறங்கிற பேரில் கொடுமைப்படுத்திட்டு அடிமையாக தான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி, சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏதாவது வாய் பேசினாலோ கேட்டாலோ அடி தான் விலகும். நீங்கள் அப்படியே அந்த கிராமத்து இதிலே தான் வளர்ந்துருப்பீங்க. பயம், ரொம்ப அதிகமான பயம். படிக்கவும் இல்லை, பெருசாக ஒன்றும் நாலேஜும் இருக்காது. ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, அவ்வளோதான் நீங்கள். நம்மளாலோ அவரோட ஃபேமிலியெலாம் இப்போ யாரும் இல்லை, இறந்துட்டாங்க. அவர் தனி மனுஷன். அவர் வந்து ரொம்ப கரெக்டான ஆள், கரப்ஷன் இல்லாத ஆள், லஞ்சம்னு எதுவும் வாங்க மாட்டார், கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டியூட்டியில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனாலேயே அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். நம்ம ஆள் ஏசிபி வேறு, ரொம்ப கோவக்காருங்க. இன்னும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தவர், இவனுங்களை விடக்கூடாது, இவனுங்களை பற்றி மொத்த டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து வைங்க, சீக்கிரமே கொண்டோட பிடிச்சி உள்ளே போடணும், இவனுங்களாம் ஒட்டுணி மாதிரி விட விட வளர்ந்துட்டே போவாங்க. ஆமாம் சார், இங்கே நாடு நாசமாக போக காரணமே அவனுங்க தான். ஏன் நீங்களாம் இத்தனை வருஷம் மணி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்ஸை பார்த்து கேட்க, அது சார் என்ன பண்ண முடியும், நம்மளை மாதிரி சில போலீஸ் மட்டும்தான் நேர்மையாக இருக்கும், பல பேர் அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்கு தானே வேலை பார்க்குறாங்க. நீதி, நேர்மை, நியாயம் அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை சார். ஒன்லி மணி. மணி மேக்ஸ் மெனி, அவ்வளோதான் சார். பட் அப்படியே விடக்கூடாது. ஒரு சிலர் இருக்கோம்ல, அந்த ஒரு சிலரால் என்ன பண்ண முடியும்னு காட்டுவோம். நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே அவனை பிடிச்சி உள்ளே வைக்காமல் போக மாட்டேன். மாணிக்கம், இதுக்கப்புறம் தான் இந்த ஜின்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிறேன் அப்படின்னு ஜின்னோ அவரோட எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே உங்களுக்கு ஈவினிங்கில் கோவில் போகிற பழக்கம் இருக்குது. ஸோ வீட்டில் சொல்லிவிட்டு, ஆமாம் இந்த அம்மா கோவிலுக்கு போகலன்னா சாமி எங்கேயும் எழுந்துச்சு ஓடிடும்ல. சித்தி ப்ளீஸ், நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேனே. சரி சரி, சீக்கிரமாக போயிட்டு வெள்ளனா வந்துடணும். இங்கே கிடக்கிற வேலையெல்லாம் நீ இல்லாட்டி பரவ யார் பார்க்குறது? தர்ஸாக வரணும், புரிஞ்சதா? எலே யாரங்க அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்பாடான் இருக்கு. நீங்களும் கோவிலுக்கு போகிறது நல்லா தலையெல்லாம் சீவி அழகாக பூ வச்சு அந்த ஆஃப் சாரியில் தான் இருக்கீங்க, ஆனால் நீட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே கோவிலுக்கு போகிறீங்க. அங்கே காட்டுக்குள்ளே தான் ஒரு கோவில். அங்கே போனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் இருக்கிறத விட அங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு அங்கே வருவீங்க. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக காண முடியும். உங்கள் அம்மாவை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த கஷ்டத்துலேயும் ஒரே ஒரு நிம்மதி. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்றீங்க. கண்ணை மூடி அப்படியே சாமி கும்பிட்டுருக்க, மனசுக்கு எப்பவும் போல் அமைதியாக இருக்க. சாமி கும்பிட்டுட்டு எப்போவும் வந்து இந்த கொஞ்சம் நேரம் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்க, ஹலோ அப்படின்னு உங்கள் காதுக்கிட்ட ஒரு சவுண்டு. பயந்து போயிட்டு அப்புறம் கண்ணை முழிச்சு எழுந்து நிற்கிறீங்க. சின்ன தான் அப்படியே உங்களே பார்த்து நிற்க, நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அவனோ அப்படியே உங்களை பார்க்க, கொல்றாளே அப்படின்ட்டு ஜின்னு கிட்ட வந்து, அது நேற்றுலேருந்து என் மைண்டுக்குள்ளே நீங்கள் தாண்டி இருக்க. என்ன புரியலையா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சுற்றி வளைச்சி அப்படி பேசுகிறதெல்லாம் தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், ஐ எம் தான் வித் யூ. ஓ புரியாதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு தெரியும். ஓ அப்புறம் ஏண்டி பேன்னு பார்த்த? அது நான் கிராமத்து பொண்ணு. அதனால் என்ன? நான் படிக்கலை. நோ ப்ராப்ளம். நான் வந்து இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அது என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது. அதான் ஏன்?
முடியாது. அதாண்டி ஏன் அப்படின்னு அப்படியே நீங்கள் நகர போகிறீங்க அவங்க கையை பிடிச்சி. உன்கிட்ட தானே பேசுகிறேன். அதே நான் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னு போகிறது, பதில் சொல்லிட்டு போடி அப்படின்னு அப்படியே இழுக்க டக்குன்னு வந்து அவர் மேலேயும் மோதி, அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிக்க அப்படியே பீச்சை வரல அப்படியே நிற்கிறீங்க. சொல்லு அப்படின்னு காதுகிட்டே கேட்குறாரு. அது முடியாது, என் அப்பா கொண்டு புதைச்சிருவார். ஓ, அந்த பேர் என்ன, டைமண்ட், அது வந்து மாணிக்கம். சாரி, அவன் அவனோட பொண்ணா நீ? ஆமாம். அப்படியே செம்ம கடுப்பாக்குது, மூஞ்செல்லாம் ரெட்டாக மாறுது, உங்களுக்கு பயம், பீதியில் கையெல்லாம் நடுங்குது. உங்கள் அப்பா நான் கூடிய சீக்கிரத்துக்கு உள்ளே வைப்பேன், அதுக்கு முன்னாடி ஓகே சொல்லிடு, இல்லைனா நீயும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து உள்ளே உட்காந்து களி திங்க வேண்டியதான். வயசு பொண்ணு களி திங்க ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். களிலாம் எனக்கு பிடிக்கும். ஓ, ஜெயில் களிடி, பார்க்குறியா எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்டு. ஜெயிலா? பின்னா மாமியார் வீட்டில் விருந்து வைக்கிறாங்க, நான் கூப்பிட்றேன். அது நான் நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? தப்பு செஞ்சா அது செஞ்சவங்க தானே போகணும், கூட உடந்தையாக இருந்தவங்களும் போகலாம். நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவும் பண்ணல தான், நீ பண்ணன்னு நான் சொல்லுவேன். தோ இந்த கோவிலுக்கு நீ வர்றது கொஞ்சம் கிடைத்தன்னு சொல்லுவேன். எது அப்படின்னு முழிக்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். உன் மேலே கேஸ் போடுவேன். ஏன் அந்த கேஸ் மட்டும் போடுறீங்க? இன்னும் வேறு ஏதாவது கேஸை சேர்த்து போடலாம்ல? போடுறடி, திருட்டு கேஸ். என் மனசை திருடிட்டான்னு அப்படின்னு உங்களை பார்த்து கண்ணடிக்க, அதே இந்த விளையாட்டுக்கு நான் வரல, இதெல்லாம் ஒத்து வராது. என் அப்பா உங்களை உயிரோட விட மாட்டார். தேவையில்லாத ஆசை உங்களுக்கு எனக்கும் செட்டே ஆகாது, ஆளை விடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓட. அங்கே யாருமே நல்ல வேலை டக்குன்னு வந்து உங்களோட முந்தாடியை பிடிச்சிடுறாரு. நீங்கள் பயந்து போய், ப்ளீஸ் வேணாம் விட்டுருங்க, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகி போயிடுங்க, ப்ளீஸுங்க விட்டுருங்க, யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே நடுங்கிட்டுக்கா. அவனும் அப்படியே அதை முந்தானே கையில் அப்படியே சுருட்டிக்கிட்டே உங்களை அப்படியே இழுக்க அவர் மேலேயே போய் மோதி நிற்கிறீங்க. என்ன சொன்னேன் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிக்க, அது இதெல்லாம் தப்புங்க, வேணாமுங்க அப்படிங்கிறீங்க. முன்னாடி வேணாம் அப்படின்ட்டு அப்படியே திருப்புறாரு. நீங்கள் முன்னாடி அப்படியே இந்த பின் பண்ணியிருக்க இடத்துல கை வச்சுட்டு, ஐயோ அதை விட்டுருங்களே, கலண்டு வந்துட போகுது. வரட்டும், அன்றைக்கி நீயே செம்மையாக இருந்தது அப்படின்ட்டு அப்படியே வெட்டுக்குன்னு இழுக்க அவர் முந்தானி சாரி உங்கள் முந்தானி கலண்டு அவர் கைக்கு போயிடுச்சு. நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. என்ன சொன்னேன்? உங்கள் அப்பா என்ன போடுங்கிறான்னு நான் பார்க்குறேன். உங்கள் அப்பனை பார்த்து பயப்படுறதுக்கு நான் என்ன சாதாரண ஆள் நினச்சியா? போலீஸ்காரண்டி, என்னை பார்த்த உங்கள் அப்பந்தான் அக்யூஸ்டு, பயப்படணும். நான் ஏன் பயப்படணும்? அக்யூஸ்டோட பொண்ணு தானே நீ, அப்படி தான் இருப்பேன். டக்குன்னு நிமிந்து பார்க்குறீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. என்ன நீ இல்லை, அப்புறம் என்னவா? தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு பிடிச்சா போதுமா? ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணோட கண் பார்க்க, அது வந்து வார்த்தையே வரல சொல்றி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி வைக்க, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது வந்து இப்படி பண்ணாதே, யாராவது பார்த்துருவாங்க, அதை முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி இழுக்க அவரும் உங்களை அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணுறாரு. உங்கள் கழுத்து வளைவில் அப்படியே கிஸ் பண்ண உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஸ்டாண்டிங் பொசிஷனில் அவர் உங்களை குனிஞ்சு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே நடுக்கத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. ஒரு கையில் அந்த பூஜை கூட, இன்னொரு கையில் அவங்க முந்தானியை பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அவர் கைக்கு போயிடுச்சு, அதை இருந்தாலும் நீங்கள் விடாமல் பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் செஸ்ட் அப்படியே வந்துட்டு லைட்டாக தெரியுது ப்ளவுஸில். ஸோ அப்படியே பார்க்க சின்ன பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் கை வந்து ஒரு கை தானே உங்கள் முந்தானி பிடிச்சிருக்கு, இன்னொரு கை ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் அப்படியே முன்னாடி ஜாக்கெட்டை பிடிச்சி இழுக்க அப்படின்னு இப்போ தான் நீங்கள் அந்த முந்தானியை விட்டுட்டு டக்குன்னு உங்கள் அந்த ஜெஸ்ட் சைட் கை வைக்க, எட்ரி அப்படிங்கிறாரு. மாட்டேன் அப்படிங்கிறீங்க. எடுன்னு சொன்னேன் அப்படின்னு கிட்ட நெருங்கி வந்து இன்னும் டைட்டாக அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கையை டக்குன்னு எடுத்து விட்டு அந்த இடத்துல அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் சப்த நாடி அடங்கி போய் நிற்கிறீங்க. அதுக்குள்ளே யாரோ வர சவுண்டு கேட்குது, பேச்சுவார்த்தை சவுண்ட் கேட்குது. ஒரு கையில் இருந்தா உங்களோட சாரி அப்படியே அவங்க கிட்ட கொடுத்து ஒழுங்கா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நகர்ந்து போகிறாரு. வரவங்க கிட்ட அவர் பேச்சு கொடுத்து அப்படியே அந்த பக்கம் நகர்த்திட்டு போய், என்ன இந்த பக்கம் வரீங்க, காட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை? சார் அது இங்கே கோவில் இருக்கு, சாமி கும்பிட அப்படின்னு அவங்களாம் பேசிகிட்டு இருக்கா. அப்படி அப்படின்னு விசாரிச்சுட்டு மாதிரி இருக்காரு. நீங்கள் இங்கே
அதுக்குள்ளே அவங்களோட அவசரியை சரி பண்ணிட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே நிற்கவே இல்லை, ஓட்டமாக ஓடிடுறீங்க. போகிறவங்களையே எப்படி பார்க்குறாரு. ஒரு மனசெல்லாம் நீங்கள் தான் என்ன தான் மிரட்டி விட்டாலும் மனசு ஃபுல்லாக நைட்டெல்லாம் உங்கள் நினப்பாவே இருக்குது. உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. பட் உங்கள் அப்பா அப்படிங்கிற பயத்தினால நீங்களும் அதை சொல்கிறதுக்கு மறுக்கிறீங்க. உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வீட்டில் அப்படியே யோசிக்கும் போது இல்லை, இது சரி வராரு. அவர் போலீஸ்கார், நம்ம வீடு கிரிமினல், அதுவும் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், வேணாம் அப்படின்னு பயந்துக்கிறீங்க. சின்னம் வந்ததுன்னா உங்கள் அப்பாவை பிடிச்சி உள்ளே வைக்கணும். அதுக்காகவே அவர் ஒரு இடம் விடாமல் உங்கள் அப்பாவோட சொந்தமான என்னென்ன இருக்குதோ, இந்த ரைஸ் மில் இந்த மாதிரி கிராமம் தானே, அங்கே என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்கள் அப்பா பேரில் என்னென்ன இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து சர்ச் பண்ணுறாரு. ஆனால் எதுலேயுமே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கும் என்ன சார் ஆயிட்டிங்களா, ஆனால் மாட்டுவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பட் வரும்போதெல்லாம் உங்களை தான் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் 2 வாட்டி வீட்டு பக்கம் வந்திருப்பாரு. பட் உங்களை பார்க்கவே முடியல. என்ன அவளை பார்க்கவே முடியல, பார்த்தது அன்னைக்கு லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் ஆளையே காணோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அங்கே இருக்க மெயிட்டு இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயா அம்மா ஐயாவுக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த அம்மா வெளியே வர மாட்டாங்களா அப்படின்னு பார்க்க, அது நான் இங்கே பார்க்கலையே, அதான் சின்ன பொண்ணும் ஸ்கூல் போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாத மாதிரியே ஜின்னு விசாரிக்க, அது எனக்கு இப்போ தாங்க 18 வயசு ஆச்சு, 18 வயசு ஆனதுமே கல்யாணம் பண்ணலான்னு இருக்காரு பெரிய ஐயா. எது அப்படின்னு ஜின்னு பார்க்க, ஆமாம் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் சின்னம்மா வெளியே வர்றதில்ல, அவையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஓ மாப்பிள்ள அது தெரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் சும்மா ஏதாவது தம்மா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அண்ணனும் அந்த மெய்டை நெல்லு அப்படின்னு கூப்பிட, ஐயா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் அவன்கிட்ட என்னத்தை விசாரிச்சு போகிறான், அது வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அது பெரிய ஐயா அம்மா சின்ன ஐயா 2 பேர், சின்னம்மா ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னேன். வேறு எதுவும் விசாரிச்சானா? இல்லைங்கய்யா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, இவன் எதுக்கு இப்படி நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி கழுகு மாதிரி வட்டம் போட்டுட்ருக்கான், ரொம்ப திமிரானவனாக இருக்கான், ஆபத்தானவனாக இருப்பான் போல இருக்கு, அப்பா கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் அண்ணன் அப்படியே உள்ளே வந்துடுறான். உங்கள் அப்பா கிட்டேயே சொல்கிறான், இவனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி இங்கேருந்து அமுச்சு விடணும். அவள் போயிட்டானா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நானும் கொஞ்சம் பேசி வச்சுருக்கேன், அவங்கக்கிட்ட உதவி கேட்க வேண்டியதான், அவங்க நமக்காக எதையும் பண்ண ரெடியாக இருக்காங்க. உன் தங்கச்சியை தான் அவங்க விளையாக்கிட்டு இருக்காங்க, அது என்ன அந்த கழுதையை கட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள சொத்தும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடூரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதையும் தெரியாத நீங்களோ அப்படியே ரூமில் அழுது உங்களுக்கோ அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ஆனால் அப்பாவை எதுக்குற அளவுக்கு தைரியமும் கிடையாது. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் கல்யாணம் கேட்டேன்னா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. பட் அழுது மட்டும் என்ன பிரயோஜனம், வேலைக்காகாத எதுவுமே நடக்காது. ஸோ இங்கே ஜின்னுக்கோ உங்கள் கல்யாணம்னு கேள்விப்பட்டது வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. கல்யாணம் அவளுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமலா, அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, நான் எப்படி நம்ம போனாலும் அவளுங்க பேச மாட்டா, சரி அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த ஒரு சின்ன பையன் அங்கே வர, உங்கள் மெய்டு பையன் தான் அவனை கூப்பிட்டு, ஏய் தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் அதை போய் செய்றியா? சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். அவன்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லி அந்த அக்காவை மட்டும் இங்கே வரவை. சரிங்க சார், இந்த அக்கா ரொம்ப பாவம், இந்த வீட்டில் எங்களை மாதிரி தான் இந்த அக்காவும் இவ்வளோ வேலை வாங்குவாங்க, அடிப்பாங்க சார், பாவம் அந்த அக்காவை படிக்க கூட வைக்கல, நாங்களாவது பள்ளிக்கூடம் போகிறோம், கொஞ்சமாக தான் படிச்சிச்சு, அதுக்குள்ளே நிறுத்திவிட்டாங்க, பாவம் சார். சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, உங்கள் அக்காவை நான் படிக்க வைக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு அவனும் ஹாப்பியாக அப்படியே உள்ளே வரவன் அப்படியே மூஞ்ச மாற்றிக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து அக்கா அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா தம்பி சொல்லு. அது அது தங்கச்சி பாப்பா இல்லை? தங்கச்சி பாப்பாவுக்கு என்னடாச்சு? அவள் அந்த கிணத்துக்கிட்ட மயங்கி விழுந்துட்டாக்கா, அக்கா வாக்கா வந்து காப்பாத்துக்கா. என்னடா சொல்கிற, உங்கள் அம்மா எங்கள் அம்மாவை காணுக்கா, ஏதோ வேலையாக இருக்க போல், ஐயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதாக்கா, பயமாக இருக்குது வாக்கா, நாங்கள் தோட்டத்து பக்கம் போன தெரிஞ்சாலே திட்டுவார், போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாக்கா அப்படின்னு கூப்பிட. சரி சரி யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக திட்டுவாங்க, எதுக்கடா அங்கெல்லாம் போய் விளையாடுறீங்க, நான் வரேன் இரு, நீ அப்படி போ, நான் இப்படியா வரேன், அந்த பக்கம் யாரும் பார்க்குறாங்களா பாரு அப்படின்னு பயந்து வெளியே வரீங்க. கொஞ்சம் வெளியில் வந்ததும் தைரியமாக இப்போ குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட தோட்டம் தான். ஸோ உங்கள் அப்பா அங்கெல்லாம் எந்தெந்த பசங்களை வந்து போக விட மாட்டார், ஏன்னா அதான் கஞ்சாலாம் வச்சுருக்கனால. ஸோ பசங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அங்கே விளையாட விட மாட்டார். அதை பயன்படுத்தி இப்போ அந்த பையனும் ஒரு பிட்டை போட, நீங்களும் உண்மை நம்பி குடுன்னு ஓடி போய் உங்களை கிணத்து பக்கம் தேடுறீங்க. பாப்பா பாப்பா
எங்கடா பாப்பாவை காணோம் அப்படின்னு திரும்ப அங்கே அந்த பையனே இல்லை. எங்கே போனா இவன்? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தோட அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்க்க, ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஆத்தி அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜின்னு அவரை பார்த்ததும் நீங்கள் இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்தார் அப்படின்னு திருன்னு முழிக்க, அப்படியே உங்ககிட்ட வந்து, ஏய் உனக்கு என்ன மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்களா? அது தெரியல. என்னோடி தெரியல? உனக்கு என்ன தான் தெரியும்? உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது? எனக்கு தெரியாது அப்படின்னு நகர போகிறீங்க. ஏய் உன்னை கூப்பிட்டதே பேசுகிறதுக்கு, நீ பாட்டுக்கு ஓடனா? எதை நீங்கள் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நான் தான் அவன்கிட்ட சொல்லிவிட்டேன் கிட்ட பேசணும் நில்லு. அன்னைக்கு சொன்னல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன சொன்னீங்க? எதை பற்றி? ஆமாம், உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இங்கே பார், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட இந்த நரகத்துலேருந்து உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் வந்து ஒன்றும் ஆசையாக வளர்க்கலை, உன்னை அடிமையாக தான் வளர்க்குறாங்கன்னு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற ஜின்னும் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல்டாக பேசுகிறாரு. பட் நீங்களும் பிடிச்ச பிடிவாதமா உங்கள் அப்பா மேலே உள்ள பயத்தில், இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க நகர போகிறீங்க. அதான் அவருக்கு இருந்த பொறுமைலாம் காற்றுல பார்க்க செம்ம கடுப்பில் இந்த பம்பு செட்டு மோட்டர் ரூம்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே டக்குன்னு உங்களை தள்ளி கதவை லாக் பண்ண, என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனையாக போயிடும். பிறகு உங்களுக்கு தான் பிரச்சனை. கதவை திறந்து விடுங்க. ஆமாம், இவங்க அப்பா பெரிய மயிறு, என்னை மட்டும் பிடுங்கிடுவான். பாட்டி என்ன நினச்சிட்ருக்க? உங்கள் அப்பா எது சொன்னாலும் கேட்பியா? அந்த பிடுங்கி சொன்னானா கேட்டுருவியா நீ? அந்த லவன்யா கோபால் சொல்கிறதெல்லாம் கேட்காத, ஓகே அப்படின்ட்டு கிட்ட வர, இங்கே பாருங்க வேணாம், தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு நகர போகிறீங்க. அப்போ அப்படியே சின்ன பிடிச்சவங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண, உங்களால் முடியல அவர் தள்ள கண்ணில் டியோஸோட அப்படின்னு தள்ள ட்ரை பண்ணுறீங்க. அவரும் உங்கள் லிப்பை ஃபேஸு நெக்குன்னு விடாமல் அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐயோ அப்படின்னு கோவத்தில் அப்படியே தள்ளி ஓங்கி ஒரு அரை இவ்வளோதான். செம்ம கடுப்பா அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்களோ பயத்துலேயும் படப்படப்புலையும் தான் அடிச்சிருப்பீங்க. அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. பட் அவ்வளோதான், சின்னுக்கு இருந்த கோவம் அப்படியே தலைக்கு ஏறிது, கண்ணெல்லாம் ரெட் ஆகி அப்படியே செம்ம கடுப்பில் அப்படியே வந்து உங்கள் முடிய அப்படியே ஃபோர்ஸாக பிடிக்க, வலிக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரே பார்க்க, என்னடி என்ன நினச்சிட்டு அவ்வளோ திமுறை உனக்கு? கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து சொல்கிறேன், அப்பையும் நீ பண்ணுறதா பண்ணுவேன்னு என்னையும் அடிக்கிறியா அப்படின்ட்டு இந்த ஜென்னியார்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு செம்ம கடுப்பில் அப்படியே உங்களோட ஷாலை உருவி தூக்கி போட அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்கள் செஸ்ட்டை மறைக்கிறீங்க. உங்களை அப்படியே தூக்கி உங்கள் உள்ள அந்த கயிறு கட்டில் இருக்கும்ல அதில் தொப்புன்னு போடுறாரு. நீங்கள் பவுன்ஸ் ஆகுறீங்க. அவரும் அவரோட ஷர்ட்டை ஆக்ரோஷமாக அப்படியே கழட்டிட்டு மேலே வந்து விழுக, நீங்கள் பயந்து போயிருங்க. வேணாம் வேணாம் விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்கள் கதற அவர் காதில் அதெல்லாம் விழுந்தால் தானே அவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஸோ கொண்டாலாம் ரெட்டாக அப்படியே உங்ககிட்ட நல்லா ஃபோர்ஸாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு உங்க லிப்பில். நீங்களும் கதர்னு கதற அவரால் முடியல. ஸோ உங்களோட ப்ளவுஸை அப்படியே ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான் கதறிடுறீங்க. நீங்கள் கதறில் தான் அவருக்கு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரியலைஸே ஆகுது. டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டை க்ராஸாக மூடிட்டு அழுறீங்க, குலுங்கி அழுறீங்க. ஏய் அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி மறுபடியும் அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அவரே பார்க்குறீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்கவே இல்லை. இதுக்கு மேலே போக தெரியாமல் ஒன்றும் இல்லை, என்னாலேயே எல்லாம் முடியும். நான் இருந்தும் ஏன் விட்டு போகிறேன் அப்படின்னா, உன்னை பாவம் பார்த்து அதுக்காக எனக்கு நீ மறுபடியும் இந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு நினச்ச, அவ்வளோதான். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். நீ இந்த ஜின்னோட ப்ராப்பர்ட்டி, புரிஞ்சதா? இன்னொரு தடவை என்னை விட்டு போகலாம், எவனையாவது உங்கள் அப்பா பார்த்தா அவனை கட்டிக்கலாம்லாம் மனக்கோட்டை கட்டினேன், புல்டோசர் வச்சு இடிச்சிருவேன் மோவலை அப்படின்னு மிரட்டிட்டு அவர் அங்கேருந்து டமான்னு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறாரு. ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இங்கே நீங்களும் ப்ளவுஸை சரி பண்ணி அப்படியே படபடன்னு ஷால் எடுத்து கட்டுறீங்க. ஆனால் வெளியே போகவே இல்லை. அப்படியே அங்கே இந்த முட்டுக்கால் போட்டு உட்காந்த மாதிரி உட்காந்து அப்படியே உங்கள் தலையை கீழே வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்கிறது, யார் பக்கம் நிற்கிறது ஒன்றும் புரியல. அப்பாலாம் கெட்டவர்னு தெரியும், அதே சமயம் சின்ன கூடயும் போக முடியாது, அவர் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம். ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே நைட்டாக பொறுமையாக எழுந்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் சின்ன அவ்வளோவா பார்க்கவே இல்லை. அப்படியே டேஸ் தான் ஸ்கிப் ஆகுது. அவரும் உங்கள் கிட்டே வரவே இல்லை, உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. ஃப்ரீயாக இருக்காங்க, கொஞ்சம் ரிலீவாக இருக்கா. அதே சமயம்
ஏதோ ஒரு பக்கம் அவரை தேடவும் செய்கிறீங்க. அவர் காணோங்கும் போது கண்ணு அலைப்பாயுது. எங்கேயாவது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது மாதிரி அவரை ஜீப்பில் சாஞ்சு யார்ட்டையா பேசியிருக்கிறத பார்ப்பீங்க, அப்படியே அவரை ரசிப்பீங்க. ஆனால் அவர் உங்களை கண்டுக்க கூட மாட்டார். அது ஏதோ ஒரு ஓரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு டைம் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் ஓரக்கண்ணால் அவரே பார்த்துட்டு வர அவரும் உங்கள் பக்கம் கூட திரும்பல, அங்கே ஏதோ பேசிகிட்டு இருக்காரு தீவிரமாக. உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. விட்டு போக மாட்டேன்னு வசனம்லாம் பேசினார் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள வர மெய்டும் உங்கள் கூட வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் நீங்கள் பார்க்கறத பார்த்துட்டு, அம்மா ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த போலீஸ்கார தம்பி ரொம்ப நல்ல தம்பி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம்மா, ரொம்ப நல்ல தம்பி. அது என் பொண்ணை பசங்கள்லாம் ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கூப்பிட்டு வச்சு தப்பாக நடந்துக்க அப்படின்ட்டு அவங்க வாயில் கவிச்சிட்டாளுங்க. ஐயோ அக்கா, என்ன சொல்கிறிய? பாப்பாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, நல்ல வேலை சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்ணது யார் தெரியுமா? எல்லாம் அவங்க அப்பா அண்ணனோட ஆளுங்க தாம்மா. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம்மா, உருப்படாதவனுங்க நாசமாக தான் போவானுங்க, கட்டையில் போவானுங்களை தீயில வச்சு கொளுத்த. அக்கா ஆமாம்மா, இங்கே இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி வயசான கிழவிங்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லைம்மா. இந்த நாசமாக போகிறவனுங்க கண்ணில் பட்டால் வயிற்றில் தீயை கட்டிக்கிட்டு தான் அலைய வேண்டியதாக இருக்குது. உங்களை பிள்ளைய பெற்று வச்சுட்டு சின்ன பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கவலைலாம் வரும்னு பார்த்தா இப்போவே என் பிள்ளைக்கு என்னம்மா வயசு இருக்கும்? அவ்வளோ போய் உங்கள் அப்பாலாம் நல்லாவே நல்ல சாவே வராதுமா உங்கள் அப்பனுக்குன்னு அவங்க அப்படியே திட்ட. அக்கா புரியுது. பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகலைம்மா, தான் சொன்னனே அந்த தம்பி தான் வந்து காப்பாத்துச்சு. எல்லா நாய்களையும் பிடிச்சி உள்ளே போட்டு மிதிச்சிருச்சு. இந்த பொண்ணையும் தொடக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்பியிருக்கு. அந்த தம்பி மாதிரி ஒரு நல்ல தம்பி இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுமா. இவ்வளோ நல்ல பையன். இந்த மாதிரி நாசமாக போனவங்க வாழ்கிற பூமியில் தான் அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. சாமி புண்ணியம் நம்ம கிராமத்துக்கு அந்த தம்பி வந்தது. சீக்கிரமாகவே இங்கே அநாகரிகமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அக்கா அழுதுகிட்டே அப்படி சின்ன பற்றி சொல்ல உங்களுக்கோ ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு தோணுது. இங்கே அவரை பற்றி ஒரு ரெஸ்பெக்ட், அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் வருது. ஸோ அவரை பார்க்கணும் பேசணும்லாம் தோணுது. இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. நைட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமே வரல, பேரண்ட் படுக்குங்க. தண்ணி குடிக்கலான்னு அப்படியே எழுந்து கிச்சனுக்கு வர அப்போ உங்கள் அப்பா அவங்க சித்திலாம் வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. என்ன இவங்க ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போகலாமா வேணாமா, பார்த்தா திட்டுவாங்களோன்னு பயத்தில் நிற்க அவங்க பேசுகிறது நல்லாவே வெளியே கேட்குது. இந்த பாருமில் அவனுங்களை சும்மா விடக்கூடாது, இந்த போலீஸ்காரனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும், ஆமப்பு காட்டியே ஆகணும். இவனுங்க எத்தனை நாளாக எவ்வளோவனோ வந்தான், காசை வாங்கிட்டு கப்பு சுப்புன்னு நம்ம பேச்சை கேட்டுட்டு இருந்தானுவோ. இப்போது வந்திருக்கவன் ரொம்ப தான் ஆடுறான். முந்தானத்து கூட நம்ம வீட்டில் வேலை பார்க்குதே கண்ணம்மா, அது பிள்ளைகிட்ட எவனோ ஏதோ சும்மா விளையாண்டுருப்பான் போல். அதுக்கு நம்ம ஆளுங்களை பிடிச்சி உள்ளே வச்சு முட்டி தட்டியிருக்கான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிங்க என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு மிரட்டி விட்டுருக்கான். இவனுக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சு? ஆமாப்பா, இவனுக்கு இவ்வளோ தைரியம் வரக்கூடாது. இந்த மாணிக்கத்தோட கோட்டைக்குள்ளேயே காலை வச்சுட்டு இவன் இவ்வளோ தைரியமாக இருக்கிறானா? இந்த மாணிக்கம் ஒரு சிங்கம்டா, வெளியே சொல்லாத அசிங்கம் அப்படின்னு நீங்கள் இங்கே கவுண்டர் கொடுத்துட்ருக்கீங்க மனசுக்குள்ளே. பட் அவரும் அப்படியே இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். இந்த பெரிய இடத்துல வேற மோதாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை சும்மா அடக்கி வச்சுட்டு இருக்கானுவோ. நம்ம இதுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. எவனோ எதுவும் நமக்கு பிடுங்க வேணாம், நாமளே பண்ணிக்கலாம். நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டுறோம். நைட்டோட நைட்டாக நம்ம ஆளுங்களை உள்ளே இறக்குங்க. அந்த பையன் செத்துப்பிட்டாங்கிற செய்தி தான் நம்ம காலையில் விழணும். அதுதான் எனக்கு நல்ல செய்தியாகவும் இருக்கும். அதுக்காக உங்கள் அப்பா காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, சரிப்பு நீ சொல்லிட்டில்ல, இனி மறுபேச்சு இல்லை. நாளைக்கு காலையில் அந்த பையன் செத்துட்டாங்கிற செய்தி உன் காதில் வந்து விழுகும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பேசிகிட்டு இருக்க. அப்படியே உங்களுக்கு நெஞ்சு அடிச்சது. என்ன கொலை பண்ண போகிறாங்களா? ஐயோ, ஏன் இங்கே வரணும்? இவங்க கண்ணில் படணும், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, இப்போ நாங்கள் நிற்கிறத தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு சத்தம் இல்லாமல் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி மேலே அப்படியே கடகடன் மேலே ஏறி போயிடுங்க. எப்படியும் இங்கே போகிறதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஸோ அவங்களும் பிளான் பண்ணது ஒரு 3 மணிக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் அப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போனோம்னா போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட, நீங்களும் அதுக்கு முன்னாடி நம்ம போகணும், அதுக்கு இவங்களுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு தூங்குற மாதிரி ரூமில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 1 மணி இருக்கும். மெதுவாக நீங்கள் பின் சைடால் அப்படியே வந்துட்டு அங்கே மெய்டு வந்து வேலை பார்க்குறவங்க அங்கே தான் தூங்கிட்டு அந்த அக்கா கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்குறீங்க. நான் மேலே இருக்கணும்னு செக் பண்ணிக்கிது சொன்னால் நீங்கள் சமாளிச்சுக்கோங்கக்கா, அவரை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்கக்கா, இதை போய் அவர்கிட்ட சொல்லணும், பாவங்க அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அவங்களுக்கும் புரியுது.
என் பிள்ளைய காப்பாற்றின மனுஷமா புண்ணியமாக நல்லா இருக்கணும். நீ போக்கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு யாரும் வராமல் நீ தைரியமாக போக்கண்ணு. ஆனால் சீக்கிரமாக வந்துரு, பின் கதவை நான் உனக்காக திறந்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, இப்போது தப்பா போட்டுக்கோங்க, திறந்துருந்தால் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பின் சைடால் கிளம்புறீங்க. அவங்களும் நீங்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. யாருக்கும் அந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க தூங்குற மாதிரியே. ஸோ நீங்கள் ஓட்டம் நடைமா ஜின்னு தேடிட்டு வரீங்க. ஜின்னும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது லைட்டாக ஓரக்கண்ணால் பார்த்துருப்பீங்களா, அப்போ அதை ஜின்னும் கவனிச்சிருப்பாரு. இருந்தாலும் உங்களுக்கு கண்டுக்காத மாதிரி நின்றுப்பார். ஸோ அந்த நினப்பில் அப்படியே அவர் இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஏய், நாடி நினச்சிட்ருக்க அந்த லாவண்யா கோபால் பெரிய பிடுங்கியா? அவனுக்கு இருக்குடி உங்கள் அப்பனுக்கு. அவன் பேர் என்ன? டைமனா? இல்லை நாமோல வரும். மரகதமா? இல்லை, மாணிக்கம். டே மாணிக்கம், உன் மாணிக்கத்தை பிடுங்காமல் விட மாட்டேன்டா நான். என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? என் ஃபேமிலியே எப்படி ஆக்கிட்ட நீ நல்லவன் மாதிரி இங்கே இருக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டா பரதேசி. ஆனால் உனா கிளட்ட நாய்க்கு பேரப்பார் சிங்கம். நீ சிங்கமாடா? சிங்கத்துக்கே ஏதாவது சிங்கம்டா. உன்னை தூக்குறேன்டா. உன்னை மட்டும் இல்லை, உன் பசங்களே சேர்த்து தூக்குறேன், அப்படியே உன் பொண்ணையும். ஆனால் அவளை கூட வச்சுக்குவேன். என் டெடி பேர்டா, என் புஜ்ஜுமா. வேண்டி ஓவர நல்லா பார்த்துட்டு போகிறேன். நேராக வந்து நின்று மாமா ஐ லவ் யூன்னு சொல்ல உனக்கு ஒரு வார்த்தை வாயில் வர மாட்டேங்குதுல்ல. உனக்குலாம் அவ்வளோதான் என் மேலே பாசம் இல்லை. அவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் இறங்கி வந்து பேசுகிறேனே, கொஞ்சமாச்சும் என் மனசு புரியுதா உனக்கு? எனக்கு ஏண்டி எனக்கு பிடிக்கல புஜ்ஜு அப்படின்ட்டு அவரும் அப்படியே அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே உங்களை பற்றி நினச்சி புலம்பிட்டு படுத்திருக்கா. நீங்கள் தடா அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஓட்டம் நடைமை வந்து இந்த மனுஷன் எங்கே ஆளையே காணுமே, எங்கிட்ட இருக்காருன்னு தெரியலையே அப்படின்ட்டு தேடிட்டு பொறுமையாக வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க பார்க்குறீங்க. அவரும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே தான் யோசிச்சுட்ருக்கார். ஸோ நீங்கள் அவர் சும்மா உட்காந்து நினச்சி குடுக்கணும் ஓடி போய் ஏங்க அப்படிங்கிறீங்க. யாருங்க அப்படின்னு அவரும் அப்படியே கண்ணன் இருக்க. நீங்கள் நிற்கிறத பார்த்து ஹே அப்படின்னு கண்ணை நல்லா கசிக்கிட்டு, கனவு இது காண்றனா இல்லை தண்ணி அடிச்சனால பிரம்மையோ? போடி, எங்கே பார்த்தாலும் நீயே நிற்கிற மாதிரி இருக்குது, போடி சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு அவர் பாட்டுக்கு எழுந்து ரெஸ்ட் ரூம் போகிறாரு. என்ன இவளுக்கு என்ன ஆச்சு? தானாக பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாக. நான் இங்கே ஒரு மனசு கொத்து கலாட்டு நிற்கிறது இவைய கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? ஐயோ அத்தி, ஏனுங்க ஏனுங்க அப்படின்னு கதவை தட்டிகிட்டே இருக்க. பிரம்மையில் எப்படி கதவு தட்டுற சவுண்ட்லாம் கேட்குது? உண்மையா பொய்யா? ஐயோ ஒன்றும் புரியலன்னு அவரும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டேன். மூஞ்சை நல்லா தண்ணி அடித்து கழுவிட்டு அப்படியே வெளியில் வராரு. அப்போயே நீங்கள் நிற்க அவரும் அப்படின்னு மூஞ்சை தொடச்சிட்டே நீங்கள் இல்லை சும்மா கற்பனை நினச்சிட்டு உங்களை நகர்த்தி விட பார்க்க. அப்போ தான் அவர் கை படுது உங்கள் மேலே. அவருக்கே ஏதாவது ஃபீல் ஆகுது. அப்படின்னு உங்களை நல்லா டச் பண்ணி உண்மையாகவே வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. பின்ன என் ஆவியா வந்து நிற்குது, நான் தான். உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் அவரை தொட்டு பார்க்க அவருக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ இது கூட நல்லா இருக்குடி, என்ன தேடி வந்தியா? இப்போ தாண்டி உன்னை நினச்சேன், பார்த்தியா மாமாவை தேடி வந்துட்டேன். சொல்லுடி, என்ன சொல்ல வந்த சொல்லு. அது வந்து எங்கள் வீட்டு ஆளுங்க உங்களை கொல்றதுக்கு. என்ன அப்படின்னு கண்ணை சுருக்கி அவர் பார்க்க. ஆமாம், உங்களை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க, ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு தான் என்னால் அங்கே இருக்க முடியல, உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன். சீக்கிரம் என்னைக்காவது போயிருங்க, உயிருக்கு ஆபத்து, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்க. ஏய், நான் உங்கள் அப்பா பெரிய பிடிங்கினா அவன் பிஸ்தா பாதாமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நாங்களும் கொஞ்சம் முந்திரி பருப்பு தான் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்க, அது ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கும் போது பஞ்சு டைலாக்ல அப்படி தான் வரும், கண்டுக்காத அப்படிங்க. ஐயோ இப்போ அது ரொம்ப முக்கியம், உங்கள் உயிர் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறீங்க. மசுராது போனால் போயிட்டு போதும், ஆனால் அதே இருக்கிறவனுக்கு இந்த உசுரெலாம் தேவையில்லை. என்ன? ஆமாம், அதான் உனக்கும் என் மேலே லவ் வரலையே, இப்போ வரைக்கும் ஒரு ஐ லவ் யூ சொல்கிறியாடி? எது இப்போ இருக்கிற நிலமையில இது ரொம்ப அவசியமா? எனக்கு அது மட்டும்தான் அவசியம். ஐ லவ் யூ சொல்லு பேபி, என்னை தேடி வந்திருக்க, இந்த மாமாவை தேடி வந்திருக்க அப்படின்னு அப்படியே உங்களை இழுக்க நீங்களும் அவன் மேலேயே போய் விழுறீங்க. ஐயோ இந்த மனுஷனுக்கு விபரீதம் புரியுதா இல்லையா? எந்த நேரத்தில் எதை பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஐயோ அப்படின்னு நீங்கள் நெஞ்சில் கை வச்சு அப்படி தள்ள அவரும் விடாமல் அவர் தான் போதையில் இருக்கார், அவருக்கு புரியவே இல்லை நீங்கள் சொல்கிறது. ஸோ உங்களை இழுத்து நீங்கள் வந்த குஷியில் அவரும் அப்படியே உங்களை இப்படி அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் ஃபஸ்ட்டு அவரை தள்ள ட்ரை பண்ணுறீங்க.
பட் கொஞ்ச நேரத்தில் அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் நீங்களும் அப்படியே அமைதியாகிடுறீங்க. ஸோ 2 பேரும் உங்களை மறந்து அப்படியே டீப் கிஸ்ல இருக்க. இப்போது ஏதோ வெளியில் சவுண்டு கேட்குது. அடியாத்தி அம்பிட்ட பயிலும் வந்துட்டானுங்க போலயே. இவர்கிட்ட நம்ம சொல்லி இவரை காப்பாற்றலன்னு வந்தால் இவர் என்னென்னா கண்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காதல் பண்ணுற நேரமாக இது உங்களுக்கு கல்லறை எழுப்பிடுவாங்க ஏனுங்க அப்படின்றீங்க. அப்போ அவரை போட்டு உழுக்க என்னங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கேட்குறாரு. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சிட்டு நீங்கள் ஆளுங்க வந்துட்டாவோ போல் உங்களை தான் கொலை பண்ண வந்திருக்காக. நீங்கள் இப்போ இங்கேருந்து போயாகணும், இல்லைன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு சமாதி கத்திடுவாங்க. போயிருங்க, இங்கேருந்து எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்ட்டு அவரை பிடிச்சி தலை. ஏய் நான் பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா குடிச்சிருக்கேன்னு தெரியுது அப்படிங்க. ஏய் நான் எவ்வளோ குடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பேன்டி அப்படின்ட்டு அவர் டக்குன்னு நல்லா நிற்க. நீங்கள் கொஞ்சம் இப்போ இவ்வளோ நேரம் நடிச்சுக்காடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்த்து அந்த நிலமையில கண்ணடிக்க. இவரால் மட்டும் இந்த நிலமையில கூட இப்படி இருக்க முடியுதுன்னு நீங்கள் யோசிக்க. அவரோ வரட்டும் வாங்கடா வெண்ணமானுங்களா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொத்தா வந்து என்கிட்ட நல்லா மாட்டினீங்களா அப்படின்ட்டு அவரோ கதவை போய் திறக்க. அவனுங்களும் ஒரு நிமிஷம் அவர் தூங்கிட்டு பாரு போட்டுடலான்னு வந்தவனுங்க கொஞ்சம் ஜெர்க்கானாலும் இல்லை இவனை எனக்கு விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண வர. அவரோ வாங்கடா வாங்கடா, அப்பா ஆக்ஷன் ஃபைட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி அவரோ அப்படியே உங்களை வந்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த போதையில் கூட ஹைட் பண்ணிவிட்டு அவனுங்களோட அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இங்கே வீதியில் அப்படியே ஹார்ட் வெளியில் வந்து விழுகிற அளவு இருக்குது. ஏன்னா எவனாவது பார்த்தா அவ்வளோதான், உங்களுக்கு சங்கு பாட வந்து கன்ஃபார்மு, சங்கு சுத்தமெல்லாம் கேட்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லே நீங்கள் நிற்க மாமா இருக்க ஃபீல் பண்ணாதா அப்படின்ட்டு அவரும் அங்கே இருக்கிறவனெல்லாம் அடித்து ஓட விடுறாரு. அவ்வளோ அடித்து தம்சப் பண்ண அப்படியே நீங்கள் பிரமிச்சு பார்க்குறீங்க. இவரால் எப்படி இந்த நிலைமையிலையும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா அவர் கிஸ் பண்ணும்போது லைட்டாக ட்ரிங்க்ஸோட ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. அப்போ கூட இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காரு மனுஷனு. அந்த நிலமையில் நீங்கள் எதை யோசிச்சுட்ருக்கீங்க. அவரோ என்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கியோ, ஒரு மாதிரி இருக்குடி, ஃபைட் பண்ண விட அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தான் அவரை நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கிறத கவனிச்சுட்டு டக்குன்னு கை எடுக்க. அதுக்கு இப்படிலாம் இல்லை, என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு திருப்பி உங்கள் கையை நல்லா அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு அவரோ இருக்கிற எல்லாத்தையும் அடித்து ஓட விட அவனுங்களும் பாதி பேர் வந்துட்டு பிடிச்சிடுறாரு, பாதி பேர் ஓடிடுறானுங்க. ஸோ தொப்பிக்கிறீங்களா? முடியாது. இந்த ஜின்னுக்கிட்டேருந்து எல்லாரையும் எப்படி பிடிச்சி உள்ளே போடுறான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி உடனே எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளேயும் போட்டுடுறாரு. ஸோ அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. நீங்களும் கொன்ன டியர்ஸோட ஏதோ ஆயிருமோன்னு பயத்தில் கொன்னை இறுக்கி மூடிக்கிட்டு நின்றுட்டு இருந்துப்பீங்க. ஏய் என்ன பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. அவருக்கு அந்த கண்ணீர் அதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே இல்லாத ஒரு பர்சனுக்கு தனக்காக ஒருத்தி அழுறாங்க போது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்ஸை சொல்ல வார்த்தையில். அப்படியே சின்ன உங்களே பார்த்துருக்காரு. நீங்கள் அவர் ஆராய்ச்சியாக ஏதோ அடிபட்டிருக்கா அப்படின்னு பார்க்க அவர் அடித்ததில் அப்படிங்க அடிப்படாமல் இருக்கும். அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காயமாயிருக்கு. ஐயோ ரத்தம் அப்படிங்கிறீங்க. கையில் கழிச்சா ரத்தம் தான் வரும், வேற என்ன பீட்ரூட் சட்னியாக வரும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைக்க. ரெடி முறைக்காத, ரத்தம் தான் விடு அதை ஆறிடும் அப்படின்ட்டு அவர் போய் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ இவ்வளோ ரத்தம் போகுது. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறாரு. நீங்கள் இங்கே வாங்க, நான் மருந்து போட்டு வரேன், எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இதுக்கு அழுத அப்படி இந்த பார் இதெல்லாம் வந்து அப்படின்னு அவருக்கு புல்லட் பட்டதெல்லாம் காட்ட உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே நீங்கள் அவரை அவங்கள அறியாமல் பேக்கில் அப்படியே ஹக் பண்ணிட்டு அந்த புல்லட் பட்ட இடத்துல அப்படின்னு உங்களை அறியாமல் கிஸ் பண்ண அப்படியே ஜின்னுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. அப்படியே உங்களை முன்னாடி இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் காயத்தில் மறந்து போகிறேன், பெரிய மருந்து நீ கொடுக்குற கிஸ் தாண்டி அது கூட சரியாயிடும் அப்படின்னு நீட்டுறாரு கையை. காயமான இடத்துலலாம் நீங்கள் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவரும் அட 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 இதுக்காகவே எவ்வளோ வேணாலும் அடிப்படலாம் அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஒரு வாயை பொத்திட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. தீனா சுற்றாது, ஆனால் நீ இப்படி என் மேலே கேர் எடுத்துக்கிறது பிடிச்சிருக்குடி பொண்டாட்டி அப்படின்னு முதல் முறையாக அவர் பொண்டாட்டிங்க. உங்களுக்கு இங்கே ஜிவ்வுன்னு இருக்குது. அவர் அப்படியே பார்க்குறீங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டுருக்க. மருந்து போடுறியா அப்படிங்கிறாரு. அவர் அப்படியே உங்களை நெருங்கி உட்கார. நீங்களும் இப்போ ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அதுலேருந்து மெடிசன் எடுத்து போட வரும். இது இல்லை அப்படிங்க, போதும் இதை போட்டால் தான் சரியாகும் அப்படின்ட்டு ஃபுல்லாக இருக்க எல்லா பக்கமும் அடிப்பட்டதுலலாம் நீங்கள் வந்துட்டு மெடிசன் வைக்க வரும். அப்படிங்க. ஐயோ வலிக்குதா, சாரி அப்படின்னு ஊதி விட வரும். ஏண்டி பெரிய காயத்தையே வாங்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன், இத்தனோண்டு சும்மாடி அப்படிங்கிறாரு. நீங்கள் பயப்படுறத அவராலே தாங்கிக்க முடியல. ஆனாலும் கொஞ்சம் ஆழமாக கத்திலாம் இறக்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது
டாக்டர் கிட்ட போகலாமா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ என் கூட இருக்க, இந்த நிமிஷம் எனக்கு வேணும், இதை நான் கெடுத்துக்க விரும்பலை அப்படின்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, டேய் செல்லம்மா, இப்போ வந்தியடி, இதே மாதிரி என் கூடவே கடைசி வரைக்கும் லைஃப் லாங் இருப்பியாடி. என்னை விட்டு போயிடாதடி. யாருக்கு இப்போ போதை நல்லா தலைக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு. ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதடி, என் கூட ஏறடி. இந்த அனாதைக்கு உன்னை விட்டால் யாருமே இல்லடி, இந்த மாதிரி அன்பு காட்ட ஆள் இல்லடி. நான் அதை அடிக்கணுமா எனக்காக என் கூட இருக்கியா? சொல்லுடி, கூட இருப்பியா, லைஃப் லாங் இருப்பியான்னு புலம்பிக்கிட்டே அப்படியே அவர் தூங்க. அவர் அப்படியே மடியில், உங்கள் மடியில் தான் அவர் தலை வச்சு படுத்துருப்பார். ஸோ தலையை கொதிட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. என்னை விட்டு போயிடாதடி, கூட இருடி. கையை பிடிச்சிட்டு வர அந்த மனுஷன் அதே தான் திருப்பி திருப்பி என்னமோ மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அவர் கூட இருக்கிறதெல்லாம் சாத்தியமாக நினைக்கவே பயமாக இருக்குது உங்கள் அப்பாவை பற்றி. அவரோ தூக்கத்தில் ஃபுல்லாக நீ தாண்டி ஒரே குடும்பம், இந்த அனாதைக்கு யாரும் அடி அந்த வேர்டை திருப்பி திருப்பி சொல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் வலிக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் கையை இறுக்கி படிச்சுக்கா. அதில் அவர் அப்படியே தூங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டு அவர் தூங்கிட்டாருன்னு தெரிஞ்சதும் அவர் தலையை தூக்கி அப்படியே அவர் பெட்டில் படுக்க வச்சுட்டு மெதுவாக சத்தம் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. பட் நீங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே இங்கே ஆளுங்க போனவங்க வந்துட்டு வரலை அப்படிங்கிறனால வீட்டில் வந்து எல்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு உங்களை காணவங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வேலை பார்க்குறவங்க கிட்ட எங்கேன்னு கேட்க அவங்க எனக்கு தெரியாதுங்க ஐயா, கதவு தப்பாக போட்டு தான் இருக்குது, சின்னம்மா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ நீங்களும் அப்படியே வந்துட்டு வரதை பார்த்ததோ அவ்வளோதான் அவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீங்களும் லைட் அடிச்சிட்டுக்கவும் முன்வாசல் வழியாகவே வந்துடுறீங்க. பிகாஸ் எப்படியும் மாட்டிக்கோன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி பின்னாடி போய் என் வேலைக்காரங்களை மாட்டி விடணுன்னு தான் முன்னாடியே வந்திருப்பீங்க. இந்த கழுதுக்கு எவ்வளோ திமிரு, இந்த நேரத்தில் எங்கடி போயிட்டு வர பொட்டை கழுது அப்படின்னு சித்தி உங்கள் முடிவை பிடிச்சி அப்படியே எழுத்து நடு வீட்டில் போட. அது சித்தி தூக்கம் வரலிங், அதான் கொஞ்ச நேரம் காத்தாட எங்கே போனேன், இல்லை எவனையாவது பார்க்க போனியா அப்படின்ட்டு அவங்க அண்ணனுங்க தான். ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லைங்கண்ணா அப்படிங்கிறீங்க. அவனுங்கள போட்டு மிதிக்கிறாங்க. அடி உத தான். அவ்வளோ அடி வாங்கியும் நீங்கள் வாயை திறக்கவே இல்லை. நீங்கள் சும்மா தான் வெளியே நின்னே திருப்பி சொல்கிறீங்க. கிணத்து பக்கம் சும்மா காற்று வாங்க போனேன் அப்படின்னு சமாளிக்கிறீங்க. அவங்களும் உங்களை குறுகுன்னு பார்த்துட்டு இந்த பொட்டை கழுதைக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, போய் ரூமில் படு அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. அப்படியே அழுதுகிட்டே வரீங்க. உடம்பு ஃபுல்லாக காயம். வேலை பார்க்குறவங்க தான் வந்து, ஏம்மா இப்படி இங்கே கடந்து அடி வாங்கி சாகுறீங்க, பேசாமல் நீங்கள் அந்த தம்பியோட போயிடலாம்ல. ஐயோ கண்ணம்மாக்கா, இவங்களை பற்றி உனக்கு தெரியாதாக்கா, அவ்வளோதான் புதைச்சிருவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ காயம் தெரியுமா, குலகார பாவிங்க, இவங்கக்கிட்ட அவர் மாட்டக்கூடாதுக்கா, ஒரு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்க்கா, ஒரு பாவம் அப்படின்ட்டு அப்படியே அழறீங்க. அவங்களும் உங்களுக்கு மரத்தெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே ஒரு 2 நாள் தான் இருக்கும். அந்த காயம் கூட ஆறலை. மறுபடியும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. கீழே வாடி அப்படின்னு அப்படியே உங்கள் சித்தி உங்களை பார்த்து மாறிக்கா. உங்கள் அப்பாவோ அவர் நிற்க கூட இல்லை, கொடன்னு மேலே வந்து அப்படியே உங்கள் முடிவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராரு. அப்பா ஏனுங்கப்பா, நான் எதுவும் பண்ணலைங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் அழுக. ஏண்டி பொட்டை கழுத, நீ என்ன பண்ணிட போகிறான்னு உன்னை விட்டது இவ்வளோ திமுறாயிடுச்சா அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து போட்டு அவரோ போய் சேரில் அப்படியே உட்காந்துட்டு மகனுங்களை அடிக்கணும்னு பார்க்க அவனுங்க 2 பேரும் அப்படியே பெல்ட்டை கழட்டிக்கிட்டு வரானுங்க. ஏன்டி உன்னை இத்தனை நாள் நாங்கள் விட்டு வச்சது தப்பு, என்னன்னா பண்ணி வச்சுருக்க, உன்னை பொட்டை கழுதன்னு நினச்சா நீயே எங்களுக்கு எதிராக இருக்கியா, இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் எங்களை பார்த்து பயந்தா உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, அந்த போலீஸ்காரனை நாங்கள் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணதெல்லாம் காதில் வாங்கிட்டு நீ தான் போய் அங்கே சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் சொன்னதை வச்சு போட்டு இங்கே உங்களை புரட்டி எடுக்கிறாங்க. பெல்ட்டாலேயே அடி சும்மா சதையெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு விழுகுது. நீங்கள் கதறி இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லிங்க தவிர தப்பி தவறி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. அழுதுகிட்டே அடிவாங்க. வேலை பார்க்குற அந்த அம்மாவுக்கும் கண்ணில் டியர்ஸே வந்தது. நீங்கள் வாங்குற அடியை பார்த்து அவங்களால நிற்க கூட முடியல. இதெல்லாம் பத்தாதுன்னு உங்கள் சித்தி கொடுமைக்கெல்லாம் கொடுமைக்காரி, உனக்கு அழகாக இருக்கிற திமிருடி, அதனால தானே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முடியை அப்படியே இழுத்து கட் பண்ணி விட்டுருது. மேக்ஸிமம் பார்க்க மொட்டை தலையாட்டம் ஆயிடுறீங்க. அப்படியே அரைகுறையாக முடியை வெட்டி விட்டுருது. இப்போ போடி எவனை மினுக்கிட்டு நீ போய் ஏமாத்துறேன்னு பார்க்கலாம், அவனே உன்னை இப்படி பார்த்தா ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. உங்கள் அப்பாவோ அப்படியே இவளை கால் நல்லா நடந்துன்னு போகிறா, இனி நடந்தாப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் சட்டாப்பியை அப்படியே வந்துட்டு அடுப்பில் வச்சு கம்பியை பழுக்க வச்சு எடுத்துகிட்டு வர. வேலைக்காரங்க கூட ஐயா பாவங்க சின்னம்மா ஏதோ ஏய் ஓடி அங்கிட்டு வேலைக்காரன் நாய் வளர்த்துட்டா. உங்கள் சித்தியோ
அடி வேலைக்கார நாய, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ பஞ்சாயத்து பண்ண வரியா? அம்புட்டு பெரிய ஆளாயிட்டியலோ. மூடிக்கிட்டு வேலையை பாருடி. இப்படி வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காத. உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்னு அவங்க பாட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்க. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் காலை பிடிச்சி, பசங்களை டேய் பிடிங்கடா அப்படின்றது 2 பேரும் கால் எழுதி பிடிக்க, வேணாங்கப்பா வேணாங்கப்பா கதற அப்படியே காலில் சூடை போட்டு விட்டுறாங்க. 2 காலையும் அப்படியே பழுத்து போயிட்டு அப்படின்னு கத்திட்டு கத்துன்னு கத்தி கதறீங்க. எரிச்ச தாங்கலை, உருண்டு பெறல்றீங்க. அப்படியே குடும்பமே நின்றுகளை ரசித்து தான் பார்க்குது. இதுக்கப்புறம் உன் வேலையை எங்ககிட்ட காட்டாத, என்ன பொட்டை கழுத, அடங்கி இருக்கிற வேலையை பாரு. இனி போய் அவனை நீ பார்க்க தான் முடியுமா? வரட்டும், உன் ஆசை நாயகன் அவன் வீட்டுக்கு வந்தானா உன்னை இப்படி பார்த்துட்டு ஓடோடி போயிடுவான். இதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, அவனையும் தான். பார்க்க போனால் உனக்கே எப்படின்னா பார்த்தது அவனை. அவனுக்கு என்ன எங்ககிட்டே மோதுறானா? அவன் உயிரோட இருக்க மாட்டான். அவனை எப்படி முடிக்கிறேன் பாரு. அப்பா என்னங்கப்பா, அவர் விட்டுருங்கப்பா, பாவம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அப்பா காலை பிடிச்சிட்டு அந்த நிமிடம் கதற. ஏண்டி, உன்னையே காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, இல்லை நீ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? ஓ, அப்படி என்னடி உனக்கு அவன் மேலே? இப்பயே உனக்கு ஆம்பளை சவம் கேட்குதானு பச்சை பாச்சையாக பேசுகிறாரு. உங்களால் காது கொடுத்து கேட்க முடியல, காதை போட்டு இது கதறி அலறீங்க. இல்லைப்பா இல்லைப்பா வேணாப்பா விட்டுருங்கப்பா, ஒரு பாவம்ப்பா அப்படின்னு கதற. சரி, அப்போ அவனை நான் விடணும் அப்படி தானே? ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா. சரி, அப்போ அவன் இந்த ஊரை விட்டு போகணும். போயிட்டானா உயிரோட விட்டுடுறேன். அப்பா அது அப்படின்னு பார்க்குறீங்க. அது உன்னால் முடியும். ஏன்னா உன்னை தான் அவன் விரும்புகிறான். நீ காதலிக்கலன்னு சொல்லு, அவனை இங்கேருந்து போகவை. இப்படி மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் இங்கேருந்து போகட்டும். அவனையும் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் பார்க்குற மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. இதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரக்கனால பார்க்குறாரு. எப்படியாவது நீங்கள் அவரை இங்கேருந்து கலப்பினா போதுங்கிற மாதிரி தான். ஏன்னா அவரை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்படி உங்களை வந்து சென்டிமெண்ட்டாக அடக்க உங்களுக்கோ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை உங்கள் அப்பாவை பற்றி தானே தெரியுமில்ல, இந்த அளவுக்கு பண்ணுறாரு, எதுவும் பண்ணிடுவார், ஜின்னுக்கு எதாவது ஆயிரும்னு பயந்துக்கிட்டு, சரி சரி நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன், யாரை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்கிறேன், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க அது அப்படின்ட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. வேலைக்காரங்க தான் உங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. உங்களுக்கு கவலையாக இருக்குது. டே உங்கள் அப்பாவே வா கோயிலுக்கு போகணும், அங்கே வரப்பான், அவன்கிட்ட நீ தான் பேசி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. சரிங்கப்பா, நீ மட்டும் ஒரு வார்த்தை தப்பி ஏதாவது விட்ட அந்த இடத்துல அவனை கொண்டுருவேன் தப்பார் அப்படின்னு அவர் கண்ணை காட்டுறாரு. சரிங்கப்பா நான் பேசுகிறேங்கப்பா அவர்கிட்ட அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவன் இப்படியும் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு உங்களை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பெட்ஷீட்டை போட்டு தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக பொத்திக்கிட்டு தான் வரீங்க. நீங்கள் வர்றதை பார்க்கும்போதே ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நடக்கவும் முடியாமல் காலை வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சு வேலைக்காரங்களை பிடிச்சிட்டு தான் நடந்து வரீங்க. நான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவர்கிட்ட வந்து, போதும் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேணாம். ஏய் அது எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு என் அப்பா தான் முக்கியம். என்னடி பேசுகிறா அப்படின்ட்டு அவர் முடிய பிடிக்க வர்றாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு பின்னாடி, இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன என் உடம்பு தான் வேணுமா? வேணும்னா வாங்க, ஒரு நாள் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், அதுக்கப்புறம் போயிடுவீங்களா அப்படின்னு அப்படியே வார்த்தையை விட அவ்வளோதான் செம்ம கடுப்பில் ஊங்கி ஒரு அரை. பக்கத்தில் நிற்கிற வேலைக்காரங்க உங்களை பிடிக்கலன்னா கீழே விழுந்துருப்பீங்க. அந்தளவுக்கு அடி சும்மா பொறி பறக்குது கண்ணில். அப்படியே நீங்கள் டியோஸோட அவர் அப்படியே இயலாமையோடு பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க அப்பா அங்கே கன்னோட நீ மட்டும் இப்போ அவனை போசல போட்டுருவேங்கிற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காரு. நீங்கள் அந்த பயத்தில் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இங்கேருந்து மனசு ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ், நீங்கள் உயிரடையாது இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வெளியிலையோ அப்படியே முறைச்சிட்டு, என்ன அடிக்கிறீங்க? அடித்தா நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆயிடுவீங்களோ? அன்றைக்கும் அந்த ரூமில் என்ன அப்படி தானே பண்ண பார்த்தீங்க? உங்கள் ஆசையெல்லாம் என்ன என் உடம்ப தானே? வேணும்னா சொல்லுங்கள், ஒரு நாள் வேணா கூட. ஏய், இன்னொரு தடவை வாய்ஸ் திறந்த, ஓ அப்போ நீங்கள் ரொம்ப நல்லவரா? அப்போ இந்த ஊரை விட்டு போங்க பார்க்கலாம். அப்போ நான் நம்புகிறேன் நீங்கள் நல்லவரணும், உங்கள் காதல் புனிதமானதுன்னும். எங்கே நடத்தி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவரை வேணுன்னு உசுப்பேற்றி விட அவருக்கு அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிருது. அப்படி உங்களை முறைச்சிட்டு, இதுக்கப்புறம் என் கண்ணில் முட்டுறாதடி அவ்வளோதான் அப்படிங்க. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். என் அப்பா உங்களை விட ரொம்ப நல்லவர். நீங்கள் சும்மா என் அப்பா மேலே கண்ட கேஸையும் போட்டு உள்ளத்தெல்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் நடக்காது. சரியான போய்க்கி
போய் உங்கள் ஊரில் யாராவது இருப்பாளுங்கள அவளுங்களை கட்டிக்க இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்த்தையை விட அவ்வளோதான் இருக்குது. எவ்வளோ போய் காப்பாற்றணும் அந்த பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்ட்டு. இல்லடி உங்கள் அப்பனுக்கு அரெஸ்ட் வாரண்டோட வந்து அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிகாஸ் அவர் போய் அங்கே ப்ரெஷர் போட்டு இது ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பி அழுது அழுது நீங்கள் வடிஞ்சிட்ருக்கீங்க. வேலைக்காரங்களும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் கண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண, அவர் உயிரோடு இருக்கணும். இவனுங்கெல்லாம் மோசமான பாவிங்க, இவங்க கிட்டேருந்து அவரை காப்பாற்ற எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா டமான்னு கதவை தந்துட்டு வர. அப்படியே டியோஸை தொடச்சிட்டு அப்படியே பயந்து போய் நிற்க. என்ற மவங்கிறத நிரூபிச்சிட்ட கண்ணு அப்படின்னு வராரு. சி உன் மகன்னு சொல்ல எனக்கு அருகருப்பாக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்படியே பார்க்க இப்படி தான் இருக்கணும். அவன் கிளம்பிட்டான், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் திருப்பி கூட வரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பெரிய இடமா பார்த்து உனக்கு பேசி முடிச்சிருக்கேன். அந்த ஆளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்க, அப்புறம் அப்பாவை யாராலையும் அசைக்க முடியாது. உனக்கு அவருக்கும் சீக்கிரமே கல்யாணம் ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக. அவ்வளோதான் கல்யாணமா அப்படின்னு அழுகுறீங்க. அதுலேயும் வேலைக்காரங்க சொன்னதை கேட்டு இன்னும் உடஞ்சி போயிடுறீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா மாதிரியே அவன் ஒரு பக்கத்து ஒரு ஜமீன், ஆனால் உங்கள் அப்பா விட ரொம்ப மோசமான நாய். ஏன்னா அவன் ஒருத்தரை கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் பொம்பளைங்களை பார்த்தாலே வந்துட்டு காசுக்காக விற்றுருவான். அந்த மாதிரி உள்ளவன்ட்ட போய் ஒன்று உங்கள் அப்பா எப்படி மனசு வந்துச்சு? அவர் நல்லா இருந்தால் போதும், நான் எப்படி எக்கேடிக்கிட்டு போனேன் என்ன? ஐயோ கண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகணும். இவருக்கு பொண்ணாக பிறந்த விட நீ என்னடா பாவம் பண்ணுன்னு வேலைக்காரங்க கூட உங்களை நினச்சாளுங்க. என் தலையெழுத்ததுன்னா அதாக்கா நடக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. சி பச்சை பொம்பளை பொறுக்கிய போய் எந்த தகப்பன் தான் பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்ப்பான்? இவர் பார்த்துருக்காரு. அதுலேயும் அந்த ஆளுக்கு வயசு நினைக்க உள்ளம்லாம் கதறுது. இதுக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கணும், செத்தரலாம் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்தில் இருக்கீங்க. உங்களை பார்க்க செத்த நடப்பணமாக நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க அந்த வேலைக்காரங்களுக்கோ மனசு கேட்கல. ஸோ அவங்களும் லீவை போட்டுட்டு இங்கே ஜின்னு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. ஜின்னு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்க, சார் உங்களை பார்க்க யாரோ ஒருத்தவங்க கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க கண்ணம்மான்னு. ஓ வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு சின்ன அப்படியே உட்காந்துருக்க. தம்பி ஏதாவது நல்லது பண்ணுவேன்னு நினச்சா இப்படி வந்துவிட்டியலே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நான் என்ன பண்ணுறது தான், அன்றைக்கி அவள் பேசும்போது பக்கத்தில் தான் இருந்தீங்க, எவ்வளோ பேசுனா இதெல்லாம் கேட்டுக்கிட்ட. தம்பி தப்பாக நினைக்காதியே தம்பி, அந்த பொண்ணை பாவம் தம்பி. அவங்க அப்பாரு வெளியவே கண்ணை கையில் வச்சுக்கிட்டு உங்களை சுட்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு தம்பி. அவளுக்கு அப்போ வேறு வழி தெரியல. அந்த பொண்ணை நீ நல்லா கவனிச்சே தம்பி. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, பிள்ளையோட முடியெல்லாம் வெட்டி போட்டாங்க தம்பி. வாட் அப்படின்னு நிற்க. காலில் சூடு, உடம்பெல்லாம் அடிக்காயம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுதான் அப்படி பொத்திக்கிட்டு வந்து நின்னா. கேட்டதுக்கு குளிர் காய்ச்சல் உங்ககிட்ட போய் சொன்னான். என்ன சொல்கிறீங்க? எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, அவள் கண்ணு பொய்யாதான் இருந்துச்சு. ஏன் அப்படின்ட்டு அவன் அப்படியே செம்ம கடுப்பில் அங்கே சின்னம் அங்கே உள்ள டேபிளே டொமான்னு உடைச்சிட்டாரு. அவங்க பயந்து போய் அப்படி நிற்க. எதுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் கத்த. அதான் தம்பி, உங்கள் உயிருக்காக தான். எதை? ஆமாம், அவங்க அப்பா உங்களை கொல்ல ஆள் அனுப்பும் போதே அவளுக்கு பயம் வந்துருச்சு. மறுபடியும் உங்களை எதுவும் பண்ணிடுவாங்கன்னு, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் உங்களை அவள் ரொம்ப உசுராக மதிக்கிறா தம்பி. அதனால தான் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், அதுக்கு என் உசுர் போனாலும் பரவாயில்லன்ட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா தம்பி. இப்போது மனசாட்சி இல்லாத அந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து இன்னொரு மிருகத்துக்கு அவளை கட்டி வைக்க போகுது. அந்த ஆளுக்கு வயசு 45க்கு மேலே தம்பி. பாவம், அதுலேயும் அவன் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற ஒரு சரியான பொறுக்கி நாய். அவனுக்கு போய் எனக்கு மனசு தாங்கலை தம்பி, இந்த பிள்ளைய காப்பாற்றுங்க தம்பி அப்படின்ட்டு அவங்க கதற. உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்காதா? எனக்கு எவ்வளோ துடிக்குது. ஆனால் அவளுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு கூட தோணலைல அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வருது உங்கள் மேலே. அவளுக்கு இருக்குது, பார்த்துக்கிறேன். சரி நீங்கள் போங்க, நான் வரேன். தம்பி கண்டிப்பாக வருவேன், கல்யாணம் நடக்காது, பயப்படாமல் போங்க, அவகிட்ட நான் சொல்ல வேணாம் அப்படின்ட்டுறாரு. சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இங்கே ஜின்னுக்கோ அடுத்தது இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் வாங்கிட்டு அப்படியே உங்களே தான் பார்க்க ரெட்டியாக வராரு. ஸோ இங்கே உங்களுக்கு கல்யாணம், நீங்களும் அப்படியே விஷ பாட்டில் கையில் எடுத்து இதுக்கு மேலே இந்த உசுறு இருந்து என்ன பண்ண போகுது, அந்த ஆளை கட்டுறதுக்கு முன்னாடியே இதை குடிச்சிட்டு செத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் பாய்சன் பாட்டில் கையில் எடுக்க அதுக்குள்ளே வேலை பார்க்குற அக்கா வந்தவங்கள பொண்ணை கீழே கூப்பிட்டாங்க, வாமா போகலாம், ரெடி ஆகிட்டில அப்படின்னு கீழே கூப்பிட. நீங்கள் அது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. உங்கள் கையில் உள்ள பாய்சன் பாட்டில் பேசிவிட்டு அவங்க நைஸாக போடுங்க அக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. இது ஒன்றும் நல்ல முடிவில்லைம்மா, வா, இப்படி ஒரு மோசமான முடிவுக்கு இது எவ்வளோ பரவாயில்லக்கா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் எடுக்க போக உங்கள் அப்பா கிட்டே சொல்லணுமா அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. அக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. கீழே வாமா கூப்பிட்டாங்க அப்படிங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம்
இந்த அக்கா கூட மாறிச்சாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜின்னு அவங்க சொல்லியிருப்பாரு, அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறா, அவளை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் அதே டைம் அவர் சொல்லவே கூடாதுன்னு சொன்னனால அவங்க சொல்லாமே உங்களை கொஞ்சம் நேரம் வந்து இப்படிலாம் அப்செட்டாக வச்சுக்கணும்னு நினச்சி தான் அப்படியே அவங்க சொல்லாமே கீழே கூட்டிகிட்டு போக அவங்க மூஞ்சி வர உருன்னு இருக்க உங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான் முடிஞ்ச வாழ்க்கையே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு போடுங்களாம். ஆனால் அவன் தாலி கட்டுறது முன்னாடி என்ன நான் கொடுத்துக்கிட்டாலும் செத்துருவேன் அப்படிங்கிறீங்க அந்த அக்காவோ. அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு அப்பயே எதுவும் பேசலை. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து மனவரையில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணில் டியோஸோட நிமிந்து கூட பார்க்கல, பக்கத்தில் இருக்கிறது அவன் என்னன்னு பார்க்கல. அப்படியே அந்த ஓமகுண்டத்தில் குதிச்சிடலாமான்னு இருக்கு. சீதையை நெருப்பில் விட்ட மாதிரி நம்மளும் எரிஞ்சு செத்துடலாமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நிமிஷம் தாலி கட்டுறதுக்கு அவன் தாலியை தூக்க அப்படியே ஒரு கன்னு ஃபயராக சவுண்டு. ஒரு நிமிஷம் பீதியாகி அப்படின்னு நிமிந்து பார்க்க அவ்வளோதான் நம்ம ஆள் சும்மா கெத்தாக உள்ள என்ட்ரி. அவரை பார்த்ததும் உங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், கண்ணில் டியர்ஸ் நிற்காமல் வந்துட்டுருக்கு. உங்கள் கிட்ட அப்படியே வராரு. அப்படியே உங்களை ஒத்து பார்க்க நீங்கள் அவ்வளோதான் அது நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர ஒன்று அப்புறமா கவனிச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப டே யாராங்க அவனை பிடிங்கடா அப்படின்ட்டு இப்போ உங்கள் அப்பா கத்த அவங்க அவங்க அண்ணனுங்க அவங்க அண்ணன் ஆளுங்கன்னு எல்லோரும் ஓடி வராங்க. வாங்கடா இந்த பொறுக்கியை பார்த்ததும் சொல்லி ஆர்டர். அதனால தான் இப்போ அடுத்த யாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே உங்கள் அப்பா பார்க்கங்கன்னு அப்படியே வந்து காட்ட அவரும் பீதியில் பயந்து அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. மொத்த கிராமமும் அப்படியே பயந்து நிற்குது. ஏன்னா ஒரு கிராமத்தையே இத்தனை வருஷமாக அடக்கி ஆழ்ந்து அப்படியே ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவரை அப்படியே கண் பாயிண்டில் நிறுத்தினா எங்கள் அப்பு மேலே ஏதாவது பட்டுச்சு என்னடா அப்பு குப்புன்ட்டு படாங்கிட்டு அடுத்தவங்க கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமனாரே அப்படிங்க மாமனாரா அப்படின்னு பார்க்க எந்த நிமிஷம் ஜின்னு அவங்க கழுத்தில் தாலி கட்டினான்னு தெரியல வந்த ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பைபிளில் அதை தான் பண்ணியிருக்காரு. இப்போ தான் நீங்களே குனிஞ்சு உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறீங்க. தாலி அப்படின்னு அவரும் அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உனக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு என்ன உன் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினா நான் தானே உனக்கு மருமகன், உனக்கு மகனாக இருந்து கொல்லியும் போடுறேன் நான் தான் பார்க்குறியா எப்படின்னா இப்படி அப்படின்னு சொல்லி ட்ரிகர் அப்படியே வந்துட்டு நெத்தியில் வச்சு ரைஃபில் ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்க அப்பா பயத்தில் கத்துறாரு. விட்டுருப்பா தெரியாமல் பாட்டேன் அப்படின்னு கதற. இது கேட்க நல்லா இருக்குது, உன்னை இந்த இடத்துலையே போடணும் அதுக்காக தான் ஷூட்டிங் ஆர்டரோட வந்தேன். ஆனால் இப்போயே மனசு மாறிடுச்சு. அவன் கழுத்தில் தாலி கட்ட வந்ததுனால தான் அவனை போட்டேன். அவன் நீ எல்லாம் சேர்ந்து செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸோட மாட்டியிருக்கு. உங்களெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டேன், உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்வேன். அப்போ தாண்டா என் ஆத்திரம் தீரும். அவளை எவ்வளோ பாடுபடுத்தியிருப்ப, அவளுக்கு சூடு வச்சு தொலையில் முடிய வெட்டி என்ன ஆக்கின பண்ணியிருக்க, அதெல்லாம் உனக்கு திருப்பி பண்ணுவேனா அப்படின்ட்டு அப்படியே காலை கீழே ஷூட் பண்ணிவிட அவங்களோ கத்தர்றாங்க. அதோடு சேர்த்து இந்த சொர்ணா கவியும் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் சித்தியும் சேர்த்து ஐயோ தம்பி நான் என்ன பண்ணேன், நான் அவளை உள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன், சொல்லுங்கண்ணுங்க நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, அப்படி பாவி அமுக்குடி மாதிரி நிற்கிறே அடிக்கிட்டு அவங்க அவங்கள அப்படியே கத்த சின்ன ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு தான். அவங்க அலறி போய் அது தம்பி அப்படிங்க வாய மூர்றி, நீ என்ன பாடுபடுத்தின எனக்கு தெரியாது, அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் களி தின்னுங்க குடும்பமாக, அவள் என் அக்கா பொண்ணு அப்படிங்க. இப்போ மொத்த குடும்பமும் அப்படியே ஷாக்காக பார்க்குது. என்ன தெரியலையா, ஏண்டா ஜமீன்தார் ஜமீன்னு சொல்லி ஏமாற்றி என் அக்காவை கல்யாணம் பண்ணியே அப்படியே பார்க்குறாரு. இன்னுமா நான் யாருன்னு உனக்கு தெரில அப்படிங்க. இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் புரியுது. ரொம்ப வருஷம் ஆச்சுல மறந்துட்டேன், என் அக்காவை நீ கல்யாணம் பண்ணும்போது நான் சின்ன பையன், அதனால் ஈஸியாக என் பெரியப்பா குடும்பத்தை ஏமாற்றி எல்லா சொத்தையும் வாங்கிட்டு அவங்களையும் கொண்டுட்டீங்க. என் அப்பாக்கிட்டேயும் சொத்தை பார்த்ததுக்கு எழுதி வாங்கினால நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிட்டோம். போனதுக்கப்புறம் சும்மா இருந்தேன்னு நினச்சா வெறி கொண்டு படித்தேன். எதுக்குன்னு நினைக்கிற, உன்னை பழி வாங்க தாண்டா பரதேசி, இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் உன்னை பழி வாங்க தான். என் அக்கா மேலே எங்கள் குடும்பத்துக்கு அன்பு கலந்த அதிகமான பாசம், அதனால தான் நீ கேட்டதும் போனால் போதும் மாப்பிள்ளை தானேன்னு எல்லா சொத்தையும் எழுதி வச்சாங்க. ஆனால் நீ என் அக்காவையே கொடுமைப்படுத்தி அவள் பிறந்ததும் அவள் சாகிற அளவுக்கு பண்ணவன். உன்னை நான் சும்மா விட்டுவேனா, என் அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிடா, அவளை கொன்ன நாயை பழி வாங்க தான் வந்தேன். இப்போ தான் தெரிஞ்சு என் அக்கா பொண்ணையும் நீ இந்த சித்திரவதை பண்ணிகிட்ருக்கேன்னு. இப்படி என் உயிருக்கு மேலானவங்கள நீ கொடுமைப்படுத்தியிருக்க, உன்னை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா, எல்லாத்துக்கும் அனுபவிப்பேன். இந்த ஜின் ஒவ்வொரு நாளும் நீ ஏண்டா வாழ்கிறோன்னு நீ மட்டும் இல்லை உன் குடும்பமே கதறணும், ஒத்துக்கெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கண்ணை காட்ட ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. ஒன்றுமே புரியல எதுக்கு ஏற்றுறாங்கன்னா ஆண்மைன்னு அது இருக்கிறனால தான் ஆடுறீங்க, எல்லாத்துக்கும் அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வைங்க, வந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன்னு அமுச்சு விட கதறாங்க. பட் நோ யூஸ், எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் சொன்ன மாதிரியே அடைச்சி வச்சு டெய்லியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இங்கே அப்படியே சின்ன உங்கள் பக்கம் திரும்ப கண்ணில் டியோஸோட மாமா அப்படிங்கிறீங்க, வார்த்தையே வரல. இப்போ தான் உங்களுக்கு புரியுதா அன்றைக்கி ஏன் அவர் மாமா மாமான்னு பேசினாருன்னு? அப்போது உங்கள் அம்மாவோட ஒரே தம்பி உனக்காக தாண்டி இங்கே வந்தேன். என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடி. இந்த மாமா மேலே உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா? அது அன்றைக்கி எவ்வளோ பேசினேன். அப்போ ஒரு வார்த்தை எங்கள் அப்பனுக்கு பயந்துட்டு தான் இப்படி பேசுகிறேன்னு நீ சொல்லியிருந்தா உன்னைக்கு அவனை தூக்கிட்டு போயிருப்பேனடி. என்னை மீறி அந்த நாயால் என்னடி பண்ணதானே உனக்கு என்னைக்கு மேலே நம்பிக்கை இருந்திருக்கு? அது அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வர ஓய மூடு அப்படின்ட்டு அப்படியே திரும்பி இனிமேவாது அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்காதீங்க. முதுகெலும்புள்ள ஆம்பளைங்கள்லாம் ஒழுங்காக எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஆம்பளைங்கிற திமிரை பொண்ணுங்க கிட்ட காட்டுறதுக்காக நம்ம ஆம்பளையா இல்லை, உங்களை பாதுகாக்க தான் ஆம்பளையாக இருக்கும். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இனி எவனாவது ஆம்பளை திமிரை காட்டினானா பொம்பளைங்க உங்களுக்கும் பவர் இருக்குன்னு நீங்களும் காட்டுங்க. இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் நான் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். உடனே இங்கே தலைவரை மாற்றணும். இனி அந்த நாய் கிடையாது. இதில் உங்களை யார் நல்லவரோ அவரை நீங்களே தேர்ந்தெடுத்து நல்ல முறையாக அந்த கிராமத்தை பாதுகாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கான முயற்சி எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேலைக்காரங்க பக்கம் திரும்பி ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் இது பண்ணியிருக்க முடியாது. அது இல்லை தம்பி, உங்களுக்கு நான் சொல்லலாட்டியும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் வாயால் இந்த உண்மை வராதான்னு பார்த்தேன். நான் கடைசி வரைக்கும் கல்லூரி வாங்கி வாயை திறக்க மாட்டேன்னு இருந்துட்டா. ஆனால் ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிட்டு வரணுன்னு தான் இருந்தேன். சரிக்கா பார்த்துக்கோங்க குட்டி, நல்லா படி அப்படின்னு அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவங்க பக்கம் திரும்பி மறுக்க இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினாரு அப்படிங்கிற நீங்கள் பார்க்க வா அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு அந்த அக்கா காலில் அப்படியே விழுக தம்பி அப்படின்னு அவங்க நினைக்கிறேன். அக்கா நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நல்லா உள்ளோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்க. நல்லா இருங்க அவங்க அப்படியே கண்ணீரோடு சொல்ல நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிக்க. நல்லா இருமா, இனி உனக்கு நல்ல காலம் தான். தம்பி நல்லவர், நான் நல்லா பார்த்துக்குவார். தம்பி பாப்பா சின்ன பொண்ணு, அவளுக்கு அவ்வளவா வெளி உலகம் பற்றி எதுவும் தெரியல. அதான் எனக்கு தெரியுங்க்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட பேசக்கூட இல்லை. முன்னாடி விறுவிறு நடக்கா. நீங்கள் ஓட்ட முன்னாடியுமா அவர் பின்னாடியே வரீங்க. அவரும் போய் அப்படியே ஜீப்பில் இருக்கா. நீங்கள் இந்த சைடு வந்து கதவை திறக்க தெரியாமல் அப்படி திரு முழிச்சிட்டு நிற்க. அவரோ திறந்து விட்டு உள்ள ஏறு அப்படிங்கிறாரு. ஏறி உட்காந்துதும் செம்ம ஸ்பீடாக பறக்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது. சின்ன பக்கம் திரும்பவே பயப்படுறீங்க. அப்புறம் உருன்னு இருக்காரு. அது வந்து அப்படின்னு எதாவது ஆரம்பிக்க வாய் திறந்தா எங்கேயாவது கொண்டு போய் அப்படியே மோதிடுவேன் அப்படிங்க பார்க்குறீங்க. எனக்கு சாகலாம் ஆசை இல்லை. அப்புறம் எதுக்கடி பாய்சன் சாப்பிட போனியா? அது அவங்கக்கிட்ட நான் தான் சொல்லி வச்சேன், இல்லைன்னா மேடம் நேரம் பரலோகத்துக்கு போயிருப்பீங்கள்ல. அது அப்படின்னு அப்படியே அழுதுட்டேக்க வளராது. இதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஷிட் அப்படின்னு கத்திக்கிட்டே அவரும் வீட்டில் வந்து அப்படியே காரை ஸ்டாப் பண்ண. நீங்கள் பயந்து போய் பார்க்குறீங்க. வா அப்படின்னு கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. நீங்கள் பயந்தோட தான் போகிறீங்க, ஏன்னா கோவமாக இருக்காருன்னு. உள்ளே போனதும் அப்படியே உங்களை இழுத்து இப்போ பயங்கரமாக ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண. நீங்களோ அடிக்க போகிறாருன்னு நினச்சா கிஸ் கொடுக்கவும் கொஞ்சம் நிம்மதியாகிறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே உங்களை பார்க்க நீங்களோ அது அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க திரும்பவும் கிஸ் பண்ணுறாரு. நீங்களோ அப்படியே அழுகியோட மாமா அப்படின்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து மாமான்னு கூப்பிட அவருக்கு அவ்வளோதான். அவருக்கும் கண்ணில் டியர்ஸ். அப்படியே இவங்களை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டே ஏண்டி என்னை பற்றி என்னடி நினச்ச? இவ்வளோ சொம்ப நினச்சிட்டேடி என்ன? உங்கள் அப்பனை அப்பயே தூக்கியிருப்பேன்டி. என்னை பற்றி நீ இவ்வளோதான் நினச்சல, கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்கிறதும் போய் உட்காந்துட்டேன், எந்த நாயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படின்ட்டு அவரு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்களோ அழுகியோட அது இல்லைங்க மாமா அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்க வய மூடுறி. அன்னைக்கு எல்லாம் பேசிச்சு இந்த வாய். இன்னொருத்தங்கிட்ட கழுத்த நீட்டா அவ்வளோ தைரியமாக போய் உட்காரியா? இரு, உனக்கு இன்றைக்கி நான் யார், உனக்கு என்ன அளவுக்கு நான் உனக்கு உரிமை உள்ளவன், நீ யாருக்கு சொந்தம்னு காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசவே இல்லை. ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஜின்னுக்கு பொறுமையாக இல்லை. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கலட்டியில் கிழிச்சு எரிக்கிறாரு. ஸோ அப்படியே உங்களோட சாரீ ப்ளவுஸுன்னு எல்லாத்தையும் கழட்டி அப்படியே உங்களை வந்துட்டு தூக்கி பெட்டில் போட நீங்களும் அப்படியே ஷை ஆகுறீங்க. அவரும் இன்னும் இதெல்லாம் இருக்கே அப்படின்ட்டு மற்ற சாமானியத்தையும் சேர்த்து கழட்டி போட உங்களுக்கு ஷை ஆகுது. அவரும் அவரோட ஷர்ட் பேண்ட்டுன்னு எல்லாத்தையும் அப்படியே கழட்டி போட்டு உங்கள் மேலே பாய நீங்களும் மாமா வலிக்குது அப்படின்ட்டு அவரோட ஹேரை அப்படியே பின்னாடி பிடிச்சி வலிக்குது மாமா அப்படிங்கிறீங்க. வலிச்சா போகிறதுக்கு வலி எனக்கும் தான் ரொம்ப வலிச்சது. இங்கே நீ எவ்வளோ பேசுன எனக்கு என்ன சொன்ன? பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே ஃபோர்ஸாகவே பண்ண மாமா அப்படின்னு அவரை இறுக்கி ஹக் பண்ணிக்கா. அதுக்கப்புறம் அவர் கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சாரிடி பாப்பு,
உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் நீ என்னை வெறுப்பேற்றி விடுறாடி. இன்றைக்கி எவ்வளோ பேசினேன், வாய் எவ்வளோ பேசிச்சு அப்படின்னு அதை அப்படியே லைட்டாக கடிக்க. மாமா சாரிங்க மாமா, தெரியாமல் பேசிட்டானுங்க. உங்கள் உயிர் தான் எனக்கு முக்கியமாக தோணுச்சு அதான் அப்படிங்கிறீங்க. அவருக்கு புரியுது. ஸோ சாரிடி மொசக்குட்டி அப்படின்னு உங்களை பட்டும் படாமல் கிஸ் பண்ணி இப்போது அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அப்படி 1 2ன்னு ஒரு 5 6 தடவை முடிஞ்சு அவர் மேலே டயர்டாக நீங்கள் அப்படியே படுத்துட்டுருக்கா. அவரோ இதுக்கு இவ்வளோ அக்கப்போர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் படுத்துருக்காரு. ஸோ உங்கள் தலையை அப்படியே தடையை கொடுத்துருக்க. மாமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் ஊருக்கு வரும்போதே ஏன் என்கிட்ட சொல்லலை? சொன்னா மட்டும் அப்படியே மாமான்னு வந்து கட்டி பிடிச்சிருப்பியாக்கும். அது சொல்லியிருந்தா கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பேனுங்க. கிழிச்ச உங்கள் அப்பனுக்கு பயந்துட்டு தானடி எல்லாம் பண்ணேன். மாமா இல்லைங்க வாய் பேசாத அப்படின்னு மறுபடியும் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இந்த கிஸ் டீப் கிஸ்ஸா மறுபடியும் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட். எபிலாக் 5 years ஆஃப்டர் அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு உங்களோட ட்வின் பேபிஸை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. ஜின்னோ அப்படியே காரில் வந்தாங்க ஸ்டாப் பண்ணி. அந்த காரில் சாஞ்சி நின்று உங்களுக்கு தான் சைட் அடிச்சிருக்காரு. நீங்கள் உள்ளேருந்து அப்படியே வரதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. இப்போ ஹேர்லாம் வளர்ந்து சூப்பராக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. அப்படியே உங்களை ரசிச்சுட்டு நீங்கள் கிட்ட வந்து என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க. பொண்ணாட்டியை ரசித்தேன் டேடி அப்படின்னு 2 குட்டீஸ் வந்து அப்படியே காலை கட்டி பிடிக்க ஹே குட்டீஸ் அப்படின்னு 2 பேர்த்தையும் தூக்கி 2 பேர்த்து கிஸ் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து பின்னாடி சீட்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கம் திரும்பி உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி இழுக்க. ஐயோ மாமா இது ஸ்கூல் பசங்களாம் பார்த்துருவாங்க, ஏதாவது நினைப்பாங்க அப்படிங்கிறீங்க. ஏய் படிக்காடு இன்னும் இதை மாற்றிக்கலையா, அது தானாக வருது அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ திறமை, சீக்கிரமே படித்து எல்லாத்தையும் முடிச்சு டீச்சர் ஆகிட்டா. இவ்வளோ திறமையை எங்கூடி ஒழிச்சு வச்சுருந்தேன் அது அடிநாடி சினுங்க. ஐயோ சினுங்கிறாளே சரி அதெல்லாம் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காரு நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மார்க்கமாக அவங்க கிட்டே சொல்ல. ஐயோ மாமா ஏனுங்க இப்படி பண்ணுறீங்க, பாப்பாலாம் பார்க்குறாளுங்க அப்படிங்கிறீங்க. பார்த்துட்டு போட்டி என் பொண்டாட்டியை நான் கொஞ்சிறேன் அப்படின்ட்டு அவரோ கணத்தில் எல்லாரும் பார்த்தாலும் எனக்கு என்னென்னு அப்படின்னு கிஸ் பண்ணேன். மாமா அப்படின்னு நீங்கள் சினுங்கிறாளே ஆல்ரெடி வீட்டில் போய் மெச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு அவங்கள அப்படியே வந்துட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு அவர் இந்த பக்கம் வந்துக்கார. ஏனுங்க மாமா எனக்கு ஒரு சந்தேகமுங்க அப்படிங்கிறீங்க. ரெடி பண்ணாட்டி அப்படிங்கிறாரு. இப்போது இன்னும் முடியெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் இங்கே வந்து கலர் ஆகி நல்லா படிக்கிறேன், அழகாக இருக்கேன், அதனால் நீங்கள் இப்படி பண்ணுறது ஓகே. ஆனால் இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கவே அவ்வளோவா சலிக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். அதுலேயும் வேறு எனக்கு உடம்பெல்லாம் காயம், மொட்டையை அடிச்சு விட்டு உடம்ப படுத்தி வச்சுருந்தாங்க. அப்பையும் கூட எப்படிங்க மாமா என் மேலே இன்னும் அதே பாசத்தோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி லூஸு அதெல்லாம் இதை பார்த்து வரது இல்லடி, பாசங்கிறது மனசுக்குள்ளேருந்து வரணும். நீ அக்கா பொண்ணு அது மட்டும் இல்லை, அது மட்டும்தான் காரணமாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சுடி. அழகுங்கிறது மனசில் தான் இருக்குது, உடம்புல இல்லை. அதில் வீடு பொண்டாட்டி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் 90 வயசில் இதே கேள்வி கேட்டாலும் அப்பையும் இப்படி தான் அவன் மேலே நான் வாங்கி கிடப்பேன். லவ் யூ அப்படின்னு பசங்க பார்த்தா எனக்கு நான் உங்களை இழுத்து கிஸ் பண்ணா நீங்கள் ஐயோ பசங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. அப்போ 2 குட்டீஸும் டேடி மம்மியை கிஸ் பண்ணுறீங்க அப்படிங்குதுங்க. நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கண்ணை பொத்திக்குதுங்க. அவரும் சிரிச்சிட்டு குட்டீஸ் உங்களுக்குலாம் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், மம்மிக்கு வாங்கிட்டு வரல, அதான் மம்மி கோச்சிக்கிட்டாங்க, அதான் கிஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் கண்ணடிக்கா. குட்டீஸும் சரி டேடி நாங்கள் கண்ணை பொத்திக்கிறோம், நாங்கள் பார்க்கல, நீங்கள் மம்மியை கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்குதுங்க. அது என் பொண்ணுங்க பற்றி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அதுங்களே பர்மிஷன் கொடுத்துச்சு வா அப்படின்னு இருக்கா. ஷோ ரோடிங் மாமா வீட்டில் போய் பார்த்துக்கலாம், அப்போது எனக்கு டபுள் டியூட்டி அப்படிங்கிறாரு. ஏனுங்க அப்படிங்க மாடி நாளைக்கு லீவு, ஸோ நைட்டு காலையில் அப்படிங்கிறாரு. ஐயோ இப்பெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட ஐயோ க்யூட் இப்படிலாம் பண்ணோம் வேறு எப்படி சாகடிக்கிறடி அப்படின்னு அப்படியே அவரை திருப்பி எழுத்து கிஸ் பண்ணிட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா இது ஒரு குட் டேர்னிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.